அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து தி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியோட சேர்மன் பிஎஸ் அமல்ராஜ் சார் வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. என்னைக்கு பார்த்தீங்கன்னா 12/10/2023. ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அட்வொகேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா நம்ம மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சர்க்குலரில் சொல்லிக்கிறாரு. ஸோ த அட்வொகேட் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி டிக்னிட்டி, டிகோரம் அண்ட் நொபிலிட்டி ஆஃப் த லீகல் ப்ரொஃபஷன் செவரல் டியூட்டிஸ் ஆர் கேஸ்டட் அப்பான் தி அட்வொகேட்ஸ். ஸோ நம்ம வந்து நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. மற்ற நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஸை விட நமக்கு அதிகமான நமக்கு வந்து வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நமக்கான மரியாதையும் இன்னுமே நிறைய இடங்களில் இருக்குது. அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஸோ அண்ட் அக்கார்டிங் டு தி ஆக்ட் தான், அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நமக்கும் சட்டம் இருக்குது. சட்டங்கிறது வந்து மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக அட்வொகேட்ஸ் நமக்கு தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபாலோயிங் டு த வந்து பிசிஐயோட ரூல்ஸும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அசோசியேஷனில் வந்து தே கிவ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் லைக் ப்ராப்பராக வர்றது, டெக்கரம் ஃபாலோ பண்ண சொல்கிறது. அது வந்து சீனியர் கவுன்சில்ஸ் மூலிமா நம்ம திருப்பி நமக்கு நிறைய லெக்சர்ஸ், கிளாஸஸ் நிறைய அசோசியேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜட்ஜஸ் அண்ட் சீனியர் மோஸ்ட் கவுன்சில்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், அவங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் டு ஜூனியர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கன்செஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுடைய ஜூனியர்ஸ்க்கும் தராங்கிறத பற்றி நிறைய ஃபோரமில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் ஸோ அதோடைய இதாக தான் நான் இது பார்க்குறேன். அண்ட் அட்வொகேட்ஸ் ஆர் த இவங்க என்ன சொல்லிக்க சர்க்குலர்னா, சின்ஸ் அட்வொகேட்ஸ் ஆர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து கோவில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கோவில் முக்கியம் அப்படின்னா, ஒரு அட்வொகேட்க்கு ஒரு கோர்ட் ப்ரிமைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தே ஹாவ் டு ஃபாலோ. அதுக்காக நம்ம எப்படி வந்து ஒரு கோவிலுக்குள்ளே போனோம்னா என்ன வந்து தவறு செய்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல போயிட்டு நம்மளே சுத்தம் படுத்திக்கிறோம், மனதாலேயே நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம். அதுக்கான நிறைய பேர் பிரார்த்தனை லைக் ரெமெடிஸ்க்காக நிறைய பேர் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்ஸ் அட்வொகேட்ஸ் ஆர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட், தே ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிட் அண்டர் த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள்லேயும் நமக்கு விதிக்கப்பட்ட விதிகள்லையும் நம்ம கண்டிப்பாக வி ஷுட் ஃபாலோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இட் இஸ் ப்ராட் டு த நோட்டீஸ் ஆஃப் த பார் கவுன்சில் தட் அட் சம் அட்வொகேட்ஸ், அதாவது ஒரு சில வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர் நாட் ஃபாலோயிங் த ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ என்ன ட்ரெஸ் கோடு வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கவங்களுக்கு, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட்டான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நம்ம அசோசியேஷனில் வந்து வந்திருக்கு. பர்டிகுலர்லி பார் கவுன்சிலிருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஹியர்பை இன்ஃபார்ம் டு ஆல் அட்வொகேட்ஸ் that the form of dresses or robes to be worn by the advocates is prescribed under part 6 chapter 4 of the BCI rules, which reads as follows அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அட்வொகேட்ஸ் appearing in the Supreme Court, High Court, Subordinate Court, tribunals or authorities shall wear the following as part of their dress, which shall be sober and dignified. ஸோ வந்து ஏற்றக்கூடிய தன்மையும் அண்ட் மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் அது போட்டிருக்கணும். அது முக்கியமாக எங்கெல்லாம் போடணுங்கிறது விஷயம் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட், நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்றம் இல்லை வந்து அதற்கும் அடுத்த இல்லை கொஷின் இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்ஸ், ட்ரிபியூனல்ஸ், ஸோ எல்லா இடங்களிலும் ஃபோரம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு தி மேல் அட்வொகேட்ஸ் என்ன மாதிரி வியர் பண்ணலாம் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி அவங்க கொடுத்துருக்குறாங்க. பிளாக் பட்டன் கோட் வந்து போடணும். வெரி இம்பார்ட்டன்ட்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சப்கான், அச்கன், பிளாக் ஷவானி, ஒயிட் பேண்ட்ஸ் வித் அட்வொகேட்ஸ் கவுன்ஸ் வந்து போடலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச்எவர் இஸ் கன்வீனியன்ட். ஸோ விச்எவர் இஸ் கன்வீனியன்ட் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசத்தன்மையாக இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு ப்ளசன்டபுளான ஒரு லுக்கோடு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக இட் ஷுட் பி ஆஃப் த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். இப்போ நான் ரீட் பண்ண மாதிரி தான் ஃபார்மில் தான் இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா ஏ பிளாக் ஓப்பன் ட்ரெஸ் கோட், ஒயிட் ஷர்ட், ஒயிட் காலரோடு இருக்கணும். அண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்லி ஸ்டிஃப்
இல்லைனா வந்து சாஃப்ட் ஒயிட் பேண்ட்ஸ் வித் அட்வொகேட்ஸ் கவுன்ஸ் போடலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிங்க மென்க்கு வந்து. இன் ஏதர் கேஸ் வியர் லாங் ட்ரௌசர்ஸ் ஒயிட்டோ பிளாக்கோ ஸ்ட்ரிப்டோ கிரே கலரோ ஆர் தோத்தி எக்ஸ்க்ளூடிங் ஜீன்ஸ் தவிர மித் இது போடலாம்னு சொல்லி ப்ரொவைடிங் ஃபர்தர் தட் இன் கோர்ட்ஸ் அதர் தேன் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன் கோர்ட்ஸ் ஆர் சிட்டி சிவில் கோர்ட்ஸ் பிளாக் டை மேபி வான் இன்ஸ்டெட் ஆஃப் பேண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வந்து நம்ம நெக் பேண்ட்ஸ் போடுறது பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய லைக் நார்மல் டை பதிலாக நம்ம வந்து we can wear பேண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவைட் தட் ஃபர்தர் இன் த கோர்ட்ஸ் அதர் தென் த சுப்ரீம் கோர்ட்டோ, அதர் தென் த ஹை கோர்ட்டோ, இல்லை அதர் தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ, அதர் தென் த செஷன் கோர்ட்டோ, அதர் தென் சிட்டி சிவில் கோர்ட்டோ எ பிளாக் டை மேபி வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடம் அதாவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அண்ட் வந்து நம்ம மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், செஷன்ஸ் கோர்ட், சிட்டி சிவில் கோர்ட்டை தவிர மற்ற இடங்களில் போகும்போது ஆண்கள் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டை வந்து கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ட்ரெஸ் கோடு. இது வந்து வந்து 2 ஆப்ஷன் திருப்பி சொல்கிறேன், 2 விதத்தில் போடலாம். ஒன்று வந்து ஏன் இதை மென்ஸ் வந்து ஷர்வானி, சப்கன் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லாங் தான். லைக் லாங் இந்த மீன்ஸ் லைக் இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியர்ஸ் வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி அது மாதிரி வியர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஷர்வானி மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷர்வானியும் போட்டுக்கலாம். அண்ட் ஃபார் இது வந்து கேர்ள்ஸ். ஸோ வந்து இதுதான் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் அச்கன் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் டைப் வந்து அச்கன் அண்ட் திஸ் டைப் வந்து இஸ் ஷர்வானி மாடலில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நம்ம ஆப்ஷன் நமக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது போக நமக்கு என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் மென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இந்த மாடலில் வியர் பண்ணலாம். இஃப் நாட் அவங்க வந்து எப்பயும் போல் நார்மல் ஷர்ட் இருக்கு இல்லையா, ஒயிட் ஷர்ட் ஒயிட் காலரோடு இருக்கிற மாதிரி they can wear with a coat. நம்ம நீங்களே பார்த்தீங்கன்னா லாங் இது வரைக்கும் ஹேண்ட் வந்து கவர் ஆகிற அளவுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கவரேஜாக இருக்கக்கூடிய கோட்ஸ் வந்து அவங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படிங்கிறது நார்மலாக நார்த் இந்தியன் சைட்ஸு இது ரொம்ப காமனாக இருக்கனால அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி ஆப்ஷன் வந்து நம்ம ஷர்ட் நார்மலாக. ஸோ இது 2 தான் மென்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி. ஸோ லேடிஸ்க்கு லேடி அட்வொகேட்ஸ்க்கு என்ன மாதிரினா வந்து பிளாக் ஃபுல் ஸ்லீவ் ஜாக்கெட் ஆர் ப்ளவுஸ் வந்து போடுறேன். முக்கியமாக வந்து திஸ் திங் இஸ் ஃபுல்லாக இருக்கணும். பிளாக் ஃபுல் ஸ்லீவாக இருக்கணும், ஜாக்கெட் அண்ட் ப்ளவுஸாக இருக்கணும். அண்ட் ஒயிட் காலர் ஸ்டிஃபோடு இருக்கணும். அண்ட் வித் ஒயிட் பேண்ட்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் கவுன்ஸ் வந்து போடணும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஒயிட் ப்ளவுஸ் போடலாம் வித் ஆர் வித்தவுட் காலர். அது வந்து முன்னாடி வந்து காலர் சொன்னாங்க, இப்போ வந்து வித்தவுட் காலர் போடலாம். வித் ஒயிட் பேண்ட்ஸ் நெக் பேண்ட்ஸ் அண்ட் வித் அ பிளாக் ஓப்பன் பிரெஸ்ட் கோட்ஸ் வந்து போடணும். அண்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாரீஸ் போடலாம், இல்லை லாங் ஸ்கர்ட்ஸ். ஏன் இந்த லாங் ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா முன்னாடி இது பார்த்தீங்கன்னா இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ த்ரூ இட் இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த மென்ஷன் பண்ண இயர் உங்களுக்கு படிக்கிறேன், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்போ தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இடத்துல ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு 10 years தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து பெரிய லைக் ஸ்கர்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆங்கிலோ எல்லாருமே இருந்தனால அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து லாங் ஸ்கர்ட் போட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டு அதில் ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, பாவடை தாவணின்னு சொல்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த லாங் ஸ்கர்ட்ஸ் சாரீஸில் லாங் ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது சாரீஸ், இப்போ அதுவும் வந்து போடுறது கிடையாது. சுடிதார்ஸ், பஞ்சாபி ட்ரெஸ் மாடல் சுடிதார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஷல்வார் குர்த்தா வித் ஆர் வித்தவுட் துப்பட்டா போடலாம். சரிங்களா? ஸோ இட்ஸ் அப்பான் யூ. ஒயிட் ஆர் பிளாக்காக தான் இருக்கணும். இது எல்லாமே இப்போ மென் அண்ட் உமன் சொல்கிறது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். அது ஃபுல்லாக திருப்பி ஒரு படிச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் ஆர் பிளாக் ஆர் எனி மெலன் ஆர் சப்டியூடு கலர் வித்தவுட் எனி பிரிண்ட் ஆர் டிசைன்.
ஸோ வந்து பிரிண்ட்டோ இல்லை டிசைனோ இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வொகேட் இஸ் ஆல்வேஸ் எ நியூட்ரல் பர்சன். அவங்கள பிரிண்டிங்லேயோ இல்லை டிசைன்லேயோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆர் ஃப்ளேர் நல்ல பார்த்தீங்கன்னா லூஸனாக இருக்கும். இன்னும் ஸோ ஃப்ளேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மென்க்கு சொன்ன மாதிரி உமன்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கவர்ட் ஷால் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்கர்ட்ஸ் வந்து ஃபுல் கவர்ட் ஸ்கர்ட்ஸ் தட் இஸ் டு பி கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த வந்து அந்த டைம்லலாம் வந்து நிறைய பேருக்கு லைக் வாட் டு சே அவங்க ப்ரெக்னென்ட்டில் இருக்கலாம், இல்லை வந்து மேபி சம் அதர் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும் போது தே நீட் டு ஹேவ் சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுக்காக அது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நாட் டு கோ பியாண்ட். ஸோ இந்த மாதிரி இட் வில் பி கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆடாகவும் இருக்காது. ஸோ இதுதான் நார்மல் யூனோ நம்ம எல்லாருமே வந்து இந்த பேசமாக இருக்கக்கூடிய கோட்ஸ் போடுறது இந்த மாடலில் தான் ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து பர்டிகுலர்லி ஜீன்ஸ் அண்ட் லெகின்ஸ் இந்த மாதிரி ஷார்ட், அதாவது அது வந்து ட்ரௌசர்ஸா இல்லை வந்து இதுவாக, அதாவது 3/4 இருக்காது, லைக் இது ஷார்ட்ஸ் மாதிரி இருக்காது, மிடில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து லெகின்ஸும் போடுறாங்க. இந்த மாதிரி ஜீன்ஸ் டைப் வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் போட்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய BCTNPYல சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித் துப்பட்டா ஆர் வித்தவுட் துப்பட்டா, ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வித் பிளாக் கோட் அண்ட் பேண்ட்ஸ். ஸோ வியரிங் ஆஃப் அட்வொகேட்ஸ் கவுன் ஷால் பி ஆப்ஷனல் எக்ஸப்ட் வென் அப்பியரிங் இன் த சுப்ரீம் அண்ட் ஹைகோர்ட். ஸோ வந்து இந்த கவுன் போடுறோம், ஃபுல் கவுன்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஃபுல் கவுன் வந்து ஷுட் பி அன் ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் இன் சுப்ரீம் அண்ட் ஹைகோர்ட் டியூரிங் சம்மர் வியரிங் ஆஃப் பிளாக் கோட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நமக்கு நிறைய வந்து லைக் சின்னதாக நமக்கு பொறி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் ஏசி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வென் யூ ஆர், அதுக்கு மேண்டேட்ரி இப்போதைக்கு இல்லை. ஒரு சில பேர் ரொம்ப லைக் சிக்கன் பாக்ஸோ வாட்ஸோ எவர் வந்து வரும்போது அவங்க வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க ரெக்கவர் ஆகி வரும்போது இந்த பிளாக் கோட்ஸ் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சத்தன்மை தருங்கிறதுக்காக யோசிச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தர் இந்த டியூட்டி டு த கோர்ட் செக்ஷன் 1 Chapter 4 Part 6 of the BCA rules is it has to be particularly denoted that an advocate shall appear in court at all times only in the prescribed dress la dhaan irukanum, and his appearance shall always be presentable எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? மூஞ்சி கழுவாமல், கண்ணில் இருக்க அழுக்கு கூட ரிமூவ் பண்ணாமல், லைக் ட்ரெஸ்ஸு ஒரு சைடு, கவுன் ஒரு பக்கமாக, லைக் நெக் பேண்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் நெக் பேண்டு ரொம்ப அழுக்கா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது கடவுளை பார்க்கும்போது கடவுளுக்கு வந்து வி கிவ் லாட் ஆஃப் லைக் பட்டு சேலையோ இல்லை வந்து வியர் வந்து லைக் இது லைக் மென்னாக இருந்தால் வேஷ்டி போட்டு நல்லா திருநூறு பொட்டோ மாலையோ இல்லை வந்து ஆல் ஜுவல்ஸ் அசசரிஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உமன் லைக் லாடாக இருக்காங்க அப்படின்னா, சாமியாக இருந்தது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த பொட்டு அலங்காரம் அது எல்லாமே வித் ரொம்ப அழகாக நமக்கே வந்து லைக் ஒரு பக்தி வரும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வரதுக்கூடிய ஒரு விஷயம், தன்மை வரக்கூடிய விஷயம் வந்து ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வங்களை வந்து வழிபடுற மாதிரி. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் ஃபாதரோட ட்ரெஸ் கோட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சர்ச்சில் வந்து அந்த லைட்டிங்ஸ் வைக்கிறது, அந்த டைமிங்க்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இட் ஆல்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து லைக் இஃப் யூ கோ வித் த கோல்டன் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் துணி போடலன்னா அவ்வளோதான். அங்கே இருக்கவர் வந்து இவ்வளோ ஹைட்டாக இருப்பார், வந்துட்டு ஒரு தான் மறப்பார். ஸோ நமக்கு பயந்துருவோம், அல்ல அவர் இருக்க ஹைட்டை பார்த்தா நம்ம பயந்துருவோம், கத்தியத்தி அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன். அண்ட் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸில் இல்லையா அப்படின்னா, அதாவது நம்ம லைக் நிறைய பேர் வந்து லைக் தர்காக்கெலாம் போயிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது இடங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ் போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு சில்கியாக இருக்கக்கூடிய
துணிகளை வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பூக்கள் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஆணோ பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்த ப்ரெசன்ஸ் இருந்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்களே அதே மாதிரி தான். ஸோ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கோவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கோட்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம அங்கே இருக்கவங்க எல்லாருமே வி ஆர் ஆல்சோ ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் நம்ம அந்த போகும்போது எப்படி சாமியை பார்க்கும்போது அழகாக வந்து ட்ரெஸ் மாட்டி அழகாக பூ வச்சு பெண்கள் போகிறதும் ஆண்கள் அழகாக வந்து திருநீரோ இல்லை பொட்டோ ப்ரெசன்டபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கோர்ட்டுக்குள்ளே போகும்போது ஒழுங்காக அதுக்கான ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்டிக் ஆன் பண்ணி அது போகணும். அது ஏன் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஓத் எடுத்திருக்கிறோம். பதவி பிரமாணம் வந்து வழக்கறிஞராக ஆகும்போது நமக்கு ஒரு ஓத் டே இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சத்தியம் பிரமாணம் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்ம சத்தியத்தை மீறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது சொன்ன மாதிரி கடவுளே தப்பு செஞ்சாலும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ட்ரஸ் சொல்லி கேட்டுப்பட்ட மாதிரி நம்ம தப்பு செஞ்சாலும் நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதே சர்க்குலரில் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த செக்ஷன்னு நான் படிக்கிறேன். அண்ட் வேறு என்ன இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா 7th பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா an advocate shall not wear bands or gowns in public places other than in courts. ஸோ கோர்ட்ஸ் தவிர வேறு எந்த இடத்துலையும் கவுனோ பேண்ட்ஸோ யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நடவடிக்கை எடுத்திருக்காங்களாங்கிறதுக்கான விஷயத்தையும் நான் லெட் யூ நோ எடுத்திருக்காங்க. எது வந்து மிஸ்கண்டக்டில் எடுத்திருப்பாங்க. எக்ஸப்ட் ஆன் சச் செரிமோனியல் அக்கேஷன்ஸ் அண்ட் அட் சச் பிளேசஸ் இன் த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் த கோர்ட் மே ப்ரிஸ்கிரைப். இப்போ வந்து ஒரு சர்க்குலர் சொல்கிறாங்க, ஒரு ஸ்வான் எடுக்க போகிறாங்க, ஒரு ஜட்ஜஸ் எடுக்க போகிறாங்கன்னா கோர்ட் ஃபாரமில் இருக்கவங்க எல்லோரும் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு வரும்போது அப்போ வியர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதனால் ஒரு கோர்ட் ப்ரிமைஸில் வந்து ஒரு ஜட்ஜுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஆறாங்க, அவங்கள வந்து வழி அவங்கள வந்து ஃபைனல் டே ஆஃப் அவங்கள வந்து லைக் சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் வந்து அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்குள்ளேயே தான் நடக்க போகுது. ஸோ அப்போ தே கேன் வியர். சரி, ஓகே. இப்போ இதே கோர்ட் ப்ரிமைஸை விட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு அசோசியேஷனில் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதே மாதிரி கவுனோடையும் நெக் பேண்டோட வந்து யாரையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட் ஃபோரமில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ ஜட்ஜு தான் வந்து ஜஸ்டிஸ் வந்து பேச வந்திருந்தார். இப்போ ஜஸ்டிஸ் எப்படி வந்தார்னா கோர்ட்டு கவுனோடனா இல்லை, கிடையாது. ஈவன் சிஜிஐ வந்து சந்திரசூட் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து நிறைய மீட்டிங்கில் பேசும்போது கவுனும் நெக் பேண்டோடைய வராது, கிடையாது. ஸோ ஹீ இஸ் கம்மிங் இன் லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு சூட் வித் டையோட தான் அவரே வராரு. ஸோ நமக்கு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து இட்ஸ் அகெயின் என்னென்னா நோட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள். இப்போ சொன்னதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். Since specific rules are provided under the BCI rules in respect of the dress code to be followed by the advocates following other than the above mentioned dress code such as wearing jeans or வேரிங் வந்து காப்ரி பேண்ட்ஸ். அதாவது காப்ரி பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பேண்ட்ஸ் தட் ஆர் நாட் லாங்கராகவும் இருக்காது, ஷார்ட்ஸை விட லாங்கராகவும் இருக்காது, பட் ஆர் நாட் அஸ் லாங் அஸ் ட்ரௌசர்ஸ் மாதிரியும் இருக்காது. ஸோ இதையும் வியர் பண்ணக்கூடாது. ஸோ அது பேர் கேப்ரின்னு சொல்கிறாங்க. அது போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி வந்து தே ஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா நோட்டீஸ் கொடுத்தாங்க. இது அப்படி நான் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், இந்த அளவுக்கு சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோங்கிறவங்களுக்கான இது ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, as per the above provision, it is the duty of all advocates to appear before the court in presentable manner. So எல்லா வழக்கறிஞர்னு நீங்கள் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய தன்மையில் மேனரில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி நாட் ஓன்லி இன் கோர்ட், எல்லா இடங்கள்லையும் அது அப்ளிகபிள் தான். ஸோ நம்மளுடைய கடமை வந்து கோர்ட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, கோர்ட்டை தாண்டி நிறைய இடத்துல நம்ம வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறோம், நம்ம நிறைய பேர் ரோல் மாடல் எடுத்துப்பாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுடைய கடமை அது. இந்த கடமையை வந்து முக்கியமாக நம்ம தான் கடமையை வந்து ப்ராப்பராக செய்யணும். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கான அவங்களோட உரிமைகளை வாங்கி தரதுக்கும் அவங்களுடைய விஷயங்களில் வந்து நின்று பேசுறதுக்கும் புரிஞ்சுக்கும் நம்மளால முடியும். ஸோ தேர்ஃபார் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு இன்டிமேட் டு ஆல் த மெம்பர்ஸ் to strictly adhere to the dress code prescribed under the BCI rules. So BCI rules சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ஆகணும். if any violation amounts to the professional conduct, இப்போ அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வயலேஷன் ஆச்சு அப்படின்னா ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் வில் பி டேக்கன் அப் as contemplated under section 35 of Advocates Act 1961. So Advocates Act 1961 பிரகாரம் சொல்லக்கூடிய
conditions will be taken up if this dress code is not followed. சரி, ஓகே. கம்மிங் டு தி வெரி இம்பார்ட்டண்டான விஷயங்களில் திஸ் ஸ்டாண்ட்ஸ் அகெயின். நிறைய கமிட்டிஸ் இருக்காங்க. ஸோ டிசிப்ளினரி கமிட்டிஸோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்டு அடுத்தடுத்து எப்படி வந்து கேசஸ் எடுக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரியான ஜென்ரலான விஷயங்களை நம்ம பேசி ஆகணும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் வந்து இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து பிசிஐ எடுப்பாங்களா, இல்லை வந்து தனி நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு நம்மளே கொடுக்கலாமா, இல்லை வந்து லைக் இது எப்படி இது ஒர்க் ஆகுது, பிசிஐயும் நம்ம மேலே எடுப்பாங்க, அதே மாதிரி நம்மளுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார் கவுன்சிலும் நம்ம மேலே அது எடுப்பாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் இப்போ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. டிஜி தாஸ்தானி விசஸ் ஸ்ரீகாந்த் எஸ் ஸ்ரேடின் AIR 2001 SC 2018 ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு ரெஃபரன்ஸில் வந்து லீகல் சர்வீஸில் தான் பார்த்தேன். நீங்கள் அந்த லீகல் சர்வீஸ் போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதிலேருந்து படிக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் உங்கள்கிட்ட டெலிவர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய பீப்புள், ஹியூமன் பீயிங், சிட்டிசனுக்கு டூரிஸ்ட் வராங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்குள்ள நிறைய எல்லாரும் ஒன்று கிடையாது. எல்லாரும் வந்து வி ஹாவ் யூனிக்கான கேரக்டர் நமக்கு இருக்குது. யூனிக்கான விஷயங்கள் பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிச்சது பையனுக்கு பிடிக்காது, அண்ணனுக்கு பிடிச்சதுக்கு தம்பிக்கு பிடிக்காது, தம்பிக்கு பிடிச்சது தங்கச்சிக்கு பிடிக்காது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன் இன்னும் ட்வின்ஸாகவே பிறந்தாலும் ஒரு ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் சரி, இல்லை வந்து 10 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு பிடிக்காது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஒரே மாதிரி முகத்தோடு இருந்தாலுமே ஒரே நேரத்தில் ஒரு சில பேர் பிறந்தாலும் கூட இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, அவங்களுடைய லைக் சொல்லக்கூடிய அவங்களுடைய இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட், பிஹேவியர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் வாஸ்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் வந்து நிறைய மனிதர்கள் இருக்காங்க, நிறைய வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க. லைக் ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் அப்பியரன்ஸ்லையும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எங்களுக்குள்ளே கண்டிப்பாக வேறுபாடுகள் இருக்கனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக வந்து லைக் லாட் அதர் வந்து விஷயங்கள் வந்து இட் அக்கர்ஸ் ஆகும். அப்போது நம்மளுடைய ஜென்ரலான பீப்புளுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எப்படி பிரச்சனை வந்தால் கடவுள்கிட்ட ஓடி போய் கடவுளை எனக்கே இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இதில் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி சட்டப்பூர்வமான ஏதோ பிரச்சனைகள் வரும்போது தீர்வு காண்பதற்காக முதல்ல வர்றது எங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அட்வொகேட் கிட்ட தான் தேடுவாங்க. ஸோ அட்வொகேட் எப்படியாவது ஒரு தீர்வு கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஸோ தட் சூப்பரான ஒரு பொசிஷனில் ஒரு லைக் நோபல் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு லீகல் சிஸ்டம். ஸோ இந்த லீகல் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், considered as very important pillar of complete democracy. It's a very important pillar as well. And we are third important pillar ஆகும் கன்சிடர் பண்ணுவோம். legislative, executive and judiciary is the major pillars. So judiciary stands the third pillar as per the democracy and preamble, constitution of India எல்லாமே framework ஆயிருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இப்போ வந்து இந்த சட்டம் வந்து ஒருத்தவங்களை தண்டிக்கிறதுக்காகவா அப்படின்னா சீரியஸாக அப்படி கிடையவே கிடையாது. தண்டிப்பதையும் போக இப்போ கிரிமினல் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ, ரீஹாபிட்டேஷன், லைக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஹாபிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கான புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள், அவங்களுடைய தொழில்கள்லாம் நிறைய, அவங்களும் மெடிடேஷன், யோகா, பிளேயிங் கேம்ஸ், அவங்களும் வந்து நல்லபடியாக முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய ஃபோரம்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ், என்ஜிஓஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஈவன் லைக் ஜட்ஜஸ், ஈவன் வந்து ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்மே இன்னுமே நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சட்டம் வந்து தண்டிக்கிறதுக்காக இல்லை, அது திருந்துறதுக்காக தான். எதுக்காக வந்து ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா, அந்த வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அந்த காமெடி மாதிரி கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிடிச்சவங்க வந்து கூட நம்ம ஜாலியாக வீட்டில் இருக்கிறோம், ஃபன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதாவது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாமே அவங்களும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன் தான். இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வென் யூ கோ தேர் ஹேவ் சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த ஜெயிலில் எதுக்கு அனுப்புகிறாங்க, மெயின் மோட்டிவ் என்ன, ஏன் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா, நம்ம பிடிச்சவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம்.
இந்த உலகத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து பேசாம இருந்தாங்கன்னா, என்ன இவன் பேசாமே இருக்கிறான்? ஏன் இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாளே, ஏன் பேசல? அப்படின்னு ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக். ஏன்னா இது தினைக்கும் இந்த பக்கம் வந்து இந்த சைடுல வந்து அம் இந்த இந்த சைடு ஒருத்தவங்க போவாங்களே காணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வர மாதிரி இந்த தனிமையான விஷயத்த வந்து நமக்கு ஜெயில் கொடுக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்மளை வந்து பிரிஞ்சிருக்கும் போது நமக்கு வந்து அது நிறைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கனால நம்ம அதை தப்பு திருப்பி செஞ்சிடக்கூடாது, நம்மள பாசமாக இருக்கவங்களுடைய குடும்பத்தோட நம்ம வந்து விட்டு இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ரிலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அதை ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறாங்க. அங்கே ஜெயிலுக்குள்ளே போய் தான் ஒரு தப்பு பண்ணவன் 10 தப்பு எப்படி கரெக்டாக பண்ணுறது பிளான் எக்ஸிக்யூட்டிவோட வெளியே வர மாதிரி. ஆனால் அப்படியே ஆகி போயிடுது. ஒரு சில பேர் தப்பே பண்ணாதவங்களும் உள்ளே இருக்கிறதா நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர் நிறைய ஃபோரம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஆத்தென்டிகேட்டடான கான்ஃபிடென்ஷியலான இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எல்லாமே சொல்ல முடியாது. அதனால தான் ஐம் கிவிங் ஓவர் லேயர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன இந்த கருத்து என்ன அப்படின்னா, ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது பனிஷ் பண்ணுறதுக்காக, நாட் ஓன்லி டு பனிஷ் எனிபடி. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு யோசிக்கிற தன்மை வந்து இருக்கணும். இப்போ வந்து இஃப் யூ டூ டெய்லி ஒரு விஷயம் சேர்ந்தால் இட் பிகம் ஹேபிட். ஸோ அதை கட் பண்ணணும். ஸோ உங்களை வந்து அந்த இடத்துல வந்து இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு விஷயத்துல இருந்து நானே திருந்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் வந்து உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேருந்து நீங்கள் அதுக்குள்ளேயும் பல விஷயங்கள் மாறிடும். அப்போ நீங்கள் திரும்பி போகும்போது யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு நியூ லைஃப் ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக தான் அந்த 10 வருஷம் சிறை தண்டனை, 14 வருஷம் சிறை தண்டனை. சரி, வெளியே போனால் ஆபத்து, உயிர் சேதம் ஏற்படும், இவங்களுக்கு ஏற்படும், அவங்களுக்கு ஏற்படும், உயிர் சேதங்களை கம்மிப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும். அதனால சொல்ல சட்டம் வந்து எப்பயுமே உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக குடும்பத்தோடு இருக்க சொல்லி தான் சொல்லுது. அதை வந்து மாறிடுச்சு, அதை வந்து மாற்றிட்டாங்க, இன்டர்பிரிட்டேஷன் தப்பாகிடுச்சு, அதுதான் உண்மை. ஸோ என்ன சொல்ல கம்ப்ளீட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோடைய முக்கியமான ஒரு அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டாக இருக்கணும். அவங்க சுதந்திரம், ஏன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்களுக்கு வந்து நிலமை லைக் எனி திங் வெதர் கண்டிஷன் எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சுதந்திர தினம் கொண்டாடுறது, ஏதோ வந்து ஃபங்க்ஷன் வந்தால் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது. ஸோ அந்த சந்தோஷத்தை அவங்க பார்க்கவே இல்லை, இனி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணவே இல்லை. அப்படின்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், ஜெயிலே இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னு அனுப்புகிறாங்க. ஆனால் இப்போ சொன்னால் ஜெயிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல அஃபீஷியல்ஸ் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க வந்து அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் போகிறான், அவனுக்கு எதுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு எதுக்கு சோறு கொடுக்கணும், அவனுக்கு ஏன் பெட்ஷீட் கொடுக்கணும், அவனுக்கே வந்து இதெல்லாம் சலுகைலாம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அது தப்பு. அவன் வந்து அந்த தப்பு செஞ்சதுல இருந்து உணரணுங்கிற ஒரு விஷயம் தான். அந்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவனுடைய ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அந்த தப்பை அவன் திருப்பி செய்யக்கூடாதுங்கிறது மட்டும் தான் கோர் பிரின்சிபல் ஆஃப். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிசன் ஆக்டும் தனி ஒரு மேனுவலே இருக்குது. அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சாப்பாடோ தண்ணியோ தூங்குறதுக்கு இடமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணுங்கிறது சொல்லுது. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க மோசமானவங்களா மாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அதுலேருந்து அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் வந்து ஒரு ஜெயிலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட் பிளேஸ் அ பிவாட்டல் ரோல். ஸோ நம்மளுடைய சட்டம் லீகல் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடங்களில் இருக்குது. அண்ட் அப் டு டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதில் என்ன மாதிரியா எப்போ வந்து மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, சொசைட்டல் அண்ட் லைக் வந்து கரண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது மட்டும் அடாப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நீட்ஸ் பேஸ் பண்ணி அப்டேட் ஆகுது இல்லைங்களா. இப்போ பார்த்து இன்டர்நெட் வந்து விஷயம் வந்து நம்மளுடைய மூதாதையருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், சொசைட்டல் சேஞ்சஸ் தகுந்த மாதிரி நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வாய்தா வந்து நிறைய வாய்தா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க டியூ டு த வெதர் கண்டிஷன்ஸ், ஸ்ட்ராம்ஸ். அந்த காலத்தில் பசி பட்னி இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. ஒருவேளை சோறு சாப்பிட்றதே நம்ம பாட்டியெல்லாம் அந்த டைமில் கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க, இல்லை அவங்களுடைய மூதாதையர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து மாற்றணுங்கிறதுக்காக தான் நமக்கு நிறைய வழிகள் வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சு சலுகைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுது. ஸோ கம்மிங் டு தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 வக்கீலோட முக்கியமான என்ன கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நமக்கான ரைட்ஸும் இருக்குது. என்ன ரைட்ஸ்னா முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ரைட் வந்து ரைட் டு ப்ராக்டிஸ். நம்ம இந்த என்ரோல்மெண்ட் பண்ண அப்புறமா நம்ம வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியில் பண்ண மாதிரி மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்ட மாணவர்கள் வந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்ஸ் அவங்கவுங்களுடைய
ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகானா அந்த பார் கவுன்சில் ஆஃப் கர்நாடகாவில் அவங்க என்ரோல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசிஐ தனியாக ஓவரால் இந்தியாவுக்கு நம்ம ஏஐபி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம போய் வாதாட போகிறோம், மற்றவங்களுக்காக பேச போகிறோம். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மற்றவங்களுக்காக நம்ம பேசி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கன்வே பண்ணுறது தான். ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மன்னர்கள்லாம் வந்து தூதராக வந்து அனுப்புறதுக்கு வந்து பறவைகளை வந்து ரொம்ப அதிகமாக நம்பினாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பீஜனோ பேரட்டோ பேசக்கூடிய கிளியையோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் லைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதோட ஒரு நல்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் சொல்லுவேன். நான் இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது நம்ம ஒரு வழக்கறிஞராக நம்ம கன்வே தான் பண்ண போகிறோம். நம்ம போய் அங்கே போய் இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம போய் அங்கே போய் சண்டை போகணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கிளைண்ட்டு ஒருத்தரும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராரு, அசம்ஷன் ஒரு ஒரு எக்ஸ் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, இல்லைனா வந்து அவர் பேர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட் மீ ஹாவ் ராஜா வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டாக வராரு. அவர் சொல்கிறார் என்கிட்ட, இந்த மாதிரி வந்து ஒரு கொலை குற்றமும் என் மேலே சாடப்பட்டிருக்கு மேடம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாருன்னா, ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், அவருக்கு அவர் தரப்பில் என்ன நடந்தது, அன்றைக்கி என்ன நடந்தது, அவர் அங்கே இருந்தாரா இல்லையாங்கிறத வந்து அவர் என்கிட்ட சொல்லி அதை நான் வந்து அவருடைய உண்மைத்தன்மையை சொல்வார். அந்த உண்மைத்தன்மையை நான் பேசுவேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் தான் குத்துனான் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் குத்துனதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸை அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவோட கிளைண்ட்டுக்கு நான் உண்மையை தான் பேச போகிறேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்க தன்மையில் இருந்து உண்மையை தான் பேச போகிறாங்க. ஸோ இந்த வியூ எப்படி அது வந்து எப்படி எடுத்துருக்கணும், அந்த சுச்சுவேஷன், அந்த டைம், அந்த வெதர் கண்டிஷன், அன்றைக்கி ஏன் அப்படி ஆச்சு, அவங்க மனநிலைமை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய லார்ட்ஷிப்ஸ் வந்து அவங்களுடைய தீர்ப்பை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கொடுக்குறாங்க. ஸோ வந்து தவறு செஞ்சுருந்தாலும் செய்யாட்டினாலும் அவங்க தரப்பில் நம்ம பேச போகணும், சரிங்களா? அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அட்வொகேட்ஸ் எல்லாரும் வி ஆர் எலிஜிபிள். ஏன்னா நம்ம என்ரோல்மெண்ட்டில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம 10th 12th நம்மளுடைய யூனிவர்சிட்டி, நம்ம படித்த காலேஜஸ்ஸு, அண்ட் வந்து மோரோவர் போலீஸோட நம்மளோட கிராஸ் செக் பண்ணுவாங்க. அண்டு நம்மள இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, இது எல்லாமே செக் பண்ணி இதை ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாம் கிளியராக இருந்தால் தான் நமக்கு வந்து, நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டி நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அதாவது அப்போ இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பொறுத்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அந்த எக்ஸாம்ஸ் அவங்க சொல்கிற க்ரைட்டீரியா எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி முடித்தா மட்டும்தான் எனக்கு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே உள்ளே வரேன். ஸோ இந்த ரைட் டு ப்ராக்டிஸை இவ்வளோ தூரம் தாண்டி தான் எனக்கு கிடைக்குது. And this is also a right to practice is a very basic criteria. Each and every enrolled advocate should go for practice. So you should go for practice, right? இது வந்து எங்கே சொல்லியிருக்கு, செக்ஷன் 2930 அதை பற்றி இன்டெப்த்தாக போகுனா. ஸோ பேசிக்காக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இதனால் ஒரு ஸ்டேட் என்ரோல்மெண்ட்டில் என்ரோல் பண்ணுறோம். நம்ம ப்ராக்டிஸ் வந்து எங்கெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ BCI AB எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் இருக்க ஹை கோர்ட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணலாமா, இல்லை, அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய கோர்ட்ஸில் நம்ம போய் அப்பியர் ஆகலாம், ட்ரிபியூனல்ஸில் போய் அப்பியர் ஆகலாம். எனி அதர் அத்தாரிட்டியில் நம்ம வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் மென்ஷன் பண்ணக்கூடிய 1961 சொல்லக்கூடிய ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ் எல்லா இடத்துலையும் நான் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து லைக் கவுன்சில்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான இருக்கிறதுனால அது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இப்போ போக வேண்டாம். கம்மிங் டு இந்த லீகல் சிஸ்டம்ஸில் இப்போ நம்ம முக்கியமான ஒரு டியூட்டிஸ் பார்த்துட்டோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஹேவியர்னு சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸோட பிஹேவியர். ஸோ அதாவது நமக்கு வந்து செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி கோட் ஆஃப் காண்டக்ட் ஆஃப் லாயர்ஸ். அண்ட் நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆக்டோட சாப்டர் 5 35 to 44 செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது வந்து டிவியேட் ஆகி போகக்கூடாதுங்க. டிவியேட் ஆகி போகணும், நம்ம மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்கறிஞராக இருந்தாலும் வழக்கறிஞரை வந்து நீங்கள் ஒன்ஸ் குற்றவாளியாக கருதப்பட்டீங்கன்னா உங்களை என்ன கூப்பிடுவாங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு 1, அக்யூஸ்டு 2, அக்யூஸ்ட் 3, அக்யூஸ்ட் 4னு இருக்கும். ஃபேமிலியில் ஒரு டிஸ்பியூட்டாக இருந்தாலுமே கூட, அது வந்து MCOP கேசஸாக இருந்தாலும் கூட, அந்த இடத்துல என்ன சொன்னோம், குற்றவாளிகளாக தான். அதான் சொல்கிறேன்,
ஃபஸ்ட்டே நீங்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராப்பரான சேனலே. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் குற்றவாளின்னு சாட்டப்பட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் அதிகம், ப்ரொசீஜர் அதிகம், லேட் ரொம்ப அதிகமாக ஆகும். அதுக்கு தான் அகைன் அண்ட் அகைன் லீகல் ஒப்பீனியன் கேளுங்க. பக்கத்தில் இருக்க அட்வொகேட்ஸ், என்ரோல் பண்ண அட்வொகேட்ஸ், நல்ல அட்வொகேட்ஸ் தெரியும் பட்சத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட டோன்ட் திங்க், ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட போய் கன்சர்ன் கேளுங்க. எப்படி வந்து காய்ச்சல் அடித்தா டாக்டர்கிட்ட போய் கேட்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு லீகல் சட்ட சிக்கல் ஏற்படுதுன்னா கிவ்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு ஆஸ்க் ஃபார் யுவர் டவுட்ஸ். சும்மா ஃபேவர் கேட்காதீங்க. டாக்டர் வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக் வெளியே இருக்கக்கூடிய சஜஷன்ஸ் வந்து நிறைய டேப்லெட்ஸ் கன்சூம் பண்ணுறீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டாக்டர் சொன்னாங்கன்னா டாக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போது யாரோ ஒருத்தன் தெரியாதவன் வந்து சொன்னான், ஒரு ஹியர்சேல கேட்டு அதை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போய் ப்ரொசீட் பண்ணுவீங்க? அதுக்காக தான் இப்போ நீங்கள் அட்வொகேட் கிட்ட ஏன் நீங்கள் போய் ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்கிறேன். ஒப்பீனியன் தப்பாக கொடுத்தா அட்வொகேட் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு கேசஸும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எழுதி கொடுக்குற லீகல் ஒப்பீனியன்லையோ இல்லை கொடுத்த ஒப்பீனியன் அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் எங்கே வேணால் போய் வந்து எவிடன்ஸாக நீங்கள் காமிச்சு அந்த அட்வொகேட், அதான் தான் சொல்வேன், உங்கள் கேஸை உடனே எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். அந்த கேஸோட வந்து ஜென்யூனஸ் இருந்து பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா அந்த காமெடியில் சொன்ன மாதிரி வடிவேலோட காமெடியில் அந்த காசு எங்கே கொடுத்துருக்கேன்னா அந்த வக்கீல்கிட்ட தான் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளைண்ட் எப்பவுமே மாற்றி மாற்றி பேசுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க. நம்ம இவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து போய் சொன்னோம்னா ஜட்ஜஸ் நம்ம மேலே ஓரளவுக்கு தான் இருப்பாங்க. அப்புறம் ரிமார்க் ஆக ஆக அவங்க வந்து ஓகே இந்த அட்வொகேட் வந்தால் இந்த மாதிரி தான் கேஸ் ஒழுங்காக நடத்த மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உள்ளே வந்துடும். ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா ரொம்ப அது கரையாயிட்டுன்னா நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அட்வொகேட்ஸே வந்து பெர்ஃபார்மிங் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த ஃபேர் ஷேர் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் நமக்கு அட்வொகேட்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து ரைட் டு ப்ரீ ஆடியன்ஸ் அண்ட் ரைட் டு ப்ராக்டிஸ். Section 23 talks of the pre-audience and Section 30 talks about right to practice. So obligations, duty of an advocate ல இன்னும் வேறு என்னெல்லாம் முக்கிய விஷயம்னா கோர்ட்டுக்கு சொல்ல மாதிரி டிக்னிட்டி, நமக்கான மரியாதைலாம் இருக்கணும். ஜியோ பேரடைஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் மேனரில் இருக்கணும். அதாவது அச்சுறுத்தல் தன்மை இல்லாமல், மற்றவங்களுக்கு வந்து த்ரெட்டனிங்காக இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கக்கூடிய ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்ட்ரி நம்ம தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராப்பராக இருக்கணும். செகண்ட் வந்து ப்ராப்பர் யூனிஃபார்ம். ஸோ முதலாய கடமைன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம கண்டிப்பாக அதோடைய மதிப்பு மரியாதையும் எப்பயுமே வந்து நம்ம இருக்கிற வரைக்குமே அதை நம்ம காப்பாற்றியாகணும். அது நம்மளுக்கு முதலாய கடமை. ரெண்டாவது முக்கியமான கடமை அதுக்கான துணிகளை வந்து ப்ராப்பரான துணிகளை வந்து நம்ம போட்டாகணும். எப்படி மன்னர்கள் வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோட்ஸ் ஃபாலோ பண்ணாங்களா, எப்படி வந்து லைக் ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து அவங்க ட்ரெஸ் கோட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்ட்ரோனாட்ஸ் வெளியே ஸ்பேஸ்க்கு போயிட்டாங்கன்னா இல்லை நான் வேட்டி சட்டை தான் போட்டு போவேன் அப்படின்னா உயிரெலாம் வாழ முடியாது. அது அப்போ அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு முக்கியம் நம்மளுடைய ட்ரெஸ் கோட்ஸ். ஸோ அந்த ட்ரெஸ் கோட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ டக்கின் பண்ணுறது, பேண்ட் வியர் பண்ணுறது, கவுன்ஸ் வந்து அப்ராப்ரியேட் ஃபோரமில் யூஸ் பண்ணுறது. இப்போ வெளியே போயிட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தேர்ட் முக்கியமான விஷயம் ஈக்குவாலிட்டி ஃபார்ம் ஆஃப் த சோல். ஸோ மூணாவது முக்கியமான கடமை வந்து எல்லாரையும் வந்து நம்ம என்ன ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மொத்த எப்படி வந்து கண்ட்ரிக்கு இருக்கோ இந்த லீகல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி எல்லா உயிருக்கும் வந்து நம்ம வந்து சமமாக நடத்தணும். லைக் வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லணும். அப்படி வந்து அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு சில டியூட்டிஸ் நமக்கு இருந்தாலும் கடமை, அவங்க கொடுக்குற ஃபீஸ்க்கு நம்ம வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாலும் அவங்களுடைய உண்மைத்தன்மையை மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். அவங்க சொல்லாத தன்மையும் அதான் சொல்லுவாங்க. வக்கீல் நார்மலாக சொல்லுவாங்க கிளைண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பொறுப்பா, நீ எதையும் செஞ்சு பிரச்சனையை பெருசாக்கிறதப்பா கொஞ்சம் பொறுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஒரு டியூட்டி தான். ஸோ கிளைண்ட் வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பானின்னு நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுவும் நம்மளுடைய வேலை தான். ஸோ கிளைண்ட் வந்து அதை போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை வந்து கோர்ட்லேயோ ஜட்ஜஸ்கிட்டயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷரைஸ் கொடுக்கவே கூடாதுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, லார்ட்ஷிப்பாக இருக்க ஒரு பொசிஷனில் இருக்கவங்ககிட்ட அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு பதிவு பிரமாணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வரவங்களை வந்து அவங்க சத்தியத்தை மீறுற மாதிரி செய்யறது வந்து தப்பு.
அதுவே மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி அட்வொகேட்ஸ் வந்து ஜட்ஜஸை வந்து பர்சனலாக பார்த்து பேசவே கூடாது. அது முக்கியமாக ஒரு கேஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி பார்த்து பேசக்கூடாது. அதுவும் மிஸ்கான்டக்டில் தான் வரும். அண்ட் கம்மிங் டு த இன்னசென்ட் பர்சனை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றி ஆகணும். அதாவது கிளைண்ட்டுங்கிறவங்க ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா தெரிஞ்சிருக்கு, அவர் பண்ணாரானா தெரியல, அவர் தரப்பில் நம்ம கேட்கணும். இல்லை மேடம் நான் அங்கே இருந்தேன்னு சொல்லியிருக்காரா, இல்லை அங்கே இருக்கும் போது கையில் கத்தி இருந்திருக்கலாம், ஆனால் அவர் குத்திருக்க மாட்டார். அது தூரத்துலேருந்து பார்த்தவங்க ஆமாம் இவங்க தான் குத்துனாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல குத்தாத போது எப்படி அது வந்தது? இப்போ ஒரு சில படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரே கத்தியை சுற்றி அவங்க கையோ காலையோ அவங்களே வந்து கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களே வந்து கழுத்தை வெட்டிப்பாங்க. ஸோ அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ஸில் இந்த கிளிப்பிங் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பாங்க. அவங்க கூட நிற்கிறவன் தான் குத்துனா அவன் தான் கொண்டான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஜென்யூன் கேசஸ், இதுதான் ஜென்யூன் கேசஸ். அண்ட் கம்மிங் டு த பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ வந்து இப்போ ஓவராலாக பார்த்துக்கலாம், நம்ம டியூட்டிஸ் பார்த்தாச்சு, இலாபரேட்டாக வந்து சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து செக்ஷன் 35 நம்மளோட அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பனிஷ்மெண்ட் பற்றி பேசி, மிஸ்கான்டக்டோட பனிஷ்மெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எப்படி வந்து இந்த மிஸ்கான்டக்ட் என்ன பண்ணும், விளைவுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லிடுறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்திங்கன்னா நமக்கான கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் த எம்ப்ளாயி வந்து இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒர்க்கிங் வித் அதர் பர்சனாக இருந்தாலும் சரி. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கும் போது உங்கள் சக கொலீக்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க, கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனல்ஸ் டு பி கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும், நம்ம டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்மளுடைய ப்ரைவசிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட்னு சொல்லக்கூடிய பனிஷ்மெண்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் அட்வொகேட்ஸ் லாயர்ஸ் பற்றி தான் செக்ஷன் 35 ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் பேசுவோம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் மட்டும் இல்லை, மற்ற மிஸ்கான்டக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணும், அதே அதர் மிஸ்கான்டக்ட் ஆஸ் வெல். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சர்க்குலரில் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் போக அதர் மிஸ்கான்டக்ட்ஸும் இருக்குன்னு சட்டம் சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தில் வந்து may not be related to the legal profession. ஸோ லீகல் ப்ரொஃபஷனும் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் நமக்கு பிரச்சனைகளை வந்து முடியும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி சீக்கிரமாக ஜட்ஜ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் ஜட்ஜ் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைவசி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அப்படியே யூ ஷுட் ஸ்ட்ரிங்க் யுவர் செல்ஃப் டு லாட். ஸோ உங்களுக்கான அந்த ப்ரீத்திங் பீரியடே இருக்காது. நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் நார்மல் ஜட்ஜஸை நீங்கள் எப்போயாவது நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைமே இருக்காது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க லைக் அவங்களுடைய ஃபோன் கால்ஸ், எனக்கு ஒரு அசம்ஷனாக வச்சுக்குவேன், அவங்க ஃபோன் கால்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ், அவங்களுடைய லைக் அவங்க போகிற ஃபங்க்ஷன்ஸ், எங்கே போனாலும் சரி ரொம்ப ஹெவியான ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்குற மாதிரி விஐபி கேட்டகரியில் வரனால அவங்களுக்கு அதிக ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ அவங்களால ஒரு ஃபேமிலியோட தூரத்துக்கு போகிறது, அந்த ஆதவன் படத்தில் கூட எப்போ பாரு இந்த ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து லைக் பிகம் கான்ஃபிடென்ஷியலான பர்சன் அண்ட் அவங்களுடைய இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நார்மலாக ஒரு பார்க்கு கூட அவங்களால போக முடியாது, நார்மலாக ஒரு தேட்டருக்கு அவங்களால போக முடியுமானா இட்ஸ் டவுட்டபிள். அண்ட் வந்து அவங்க நார்மலாக பப்ளிக் கூட ரொம்ப ரொம்ப சகஜமாக உட்காந்து ஒரு வேர்க்கடலையோ இல்லை வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் மாலோலாம் போக முடியுமா, ரொம்ப டவுட்ஃபுல். அதுக்கு வந்து மேக்ஸிமம் அப்படி நான் வந்து பார்த்ததில்லை, அந்த ஃபோரமில் நான் பார்த்ததில்லை. ரொம்ப வந்து ஹை ப்ரோட்டோகாலோட தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வந்து த வேல்யூ அந்த வந்து என்னென்னா இருக்கிற ப்ரைவசியும் போயிடும். அதுதான் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அண்ட் எவ்ரி திங் வில் கம் நேரோ டவுன் ஆகிடும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் டே உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே உங்கள் ஹெல்த் கண்டிஷன் ஒரு விஷயம் இருக்கும். ஏஜ் க்ரைட்டீரியாவும் ஒன்று இருந்தாலும் அண்ட் இந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இருக்குது. ஸோ எதுக்காக இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய பாயிண்ட்லேயே நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஜட்ஜஸோட பாயிண்ட்லேயே யோசிக்கணும். ஸோ வி ஷுட் திங்க் இன் ஆன் லெக்ஸ், எல்லாருடைய பொசிஷன்லேயும் யோசிக்கணும். ஸோ அதை வந்து வரும்போது நமக்கு மிஸ்கான்டக்ட் ஒரு விஷயம் வந்து இட் வில் ஹேப்பன். ஸோ கோர்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா,
சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு சுமூகமான ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு இது இருக்கணும். இப்போ வண்டிக்கு எப்படி இன்ஜின் வந்து ஸ்மூத்னஸும் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் வந்து கொடுக்குதோ, அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், ரன் ஆகணும். மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து சட்டத்து மேலே எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்து டிக்னிஃபைடான ஒரு மேனரில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு நம்மளுடைய அல்டிமேட் ஜஸ்டிஸ், நம்மளுடைய நீதியோ வந்து எப்பயுமே அது வந்து எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தியம் வந்து எப்பயுமே காப்பாற்றப்படணும். அண்ட் அட்வொகேட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 49 ஆஃப் பிசிஐக்கு வந்து பேசுது. அது என்னென்னா, அவங்களுடைய பவர்ஸ் டு ஃபார்முலேட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கான்டக்ட். ஸோ பிசிஐயோட முக்கியமான ஒரு செக்ஷன்ஸை அதை சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எல்லாமே ரியாலிட்டியில் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர், ஹிந்துஸ்தான் நியூஸ் பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபேக் அட்வொகேட்ஸ் வந்து லைக் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெக் பேண்டோட பப்ளிக் பிளேஸில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அண்டு நெக் பேண்ட் அப்படின்னு இப்போது சர்க்குலரில் வந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்டில் அது உள்ளே வந்துடும். சரிங்களா? இது போக அதாவது பெண்கள்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையோ வந்து அசிங்கமாகவோ கிண்டல் பண்ணியோ செக்ஷுவல் பேஸ் பண்ணியான விஷயங்கள் வந்து பேசக்கூடிய மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அட்வொகேட் வந்து ஒரு லீஸ்லேயோ ஒரு ரெண்டல்லையோ இருக்கிறாங்க, அவங்க கூட வந்து ஓனர்கிட்ட டிஸ்பியூட் பண்ணாங்கனாலும் அட்வொகேட் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்களுடைய கேஸும் கோர்ட்டில் போடப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்திருக்கு. இது எல்லாமே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியும் பார்க்கலாம். இது எதுவும் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உண்மையிலேயே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா அக்யூஸ்ட் அட்வொகேட்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷன் வந்து அக்யூஸ்ட் அட்வொகேட்டாக சொல்லப்படுவாங்க. ஸோ அக்யூஸ்ட் 1 2 3 அப்படின்னு கிரிமினல் ஓபியில் போட்ட மாதிரி அக்யூஸ்ட் அட்வொகேட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி மிஸ் பண்ணணும். ஸோ இதோட விளைவுகள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று ஸ்டேட் பார் கவுன்சில், எஸ்பிசி ஸ்டேட் பார் கவுன்சிலோ வந்து இந்த தகவல் சொல்கிறாங்க. ஒன்று பாதிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி வந்து சொல்லலாம், இந்த மாதிரி மிஸ்கான்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரெண்டாவது பட்சம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தை சூமோட்டாவாகவும் எடுக்கலாம். இப்போது வந்து சர்க்குலர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சூமோட்டாவும் எடுத்துக்கலாம். எப்படி சிசிடிவி கேமராவோ அவங்க நடந்துக்கிற விதமோ இது வந்து பிஹேவியர் எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்கங்க. ஸோ வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் உண்மையாக இருங்க, அவ்வளோதான். ஸோ 2 விதம். ஒன்று வந்து பர்சன் ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட், பாதிக்கப்பட்டவங்க அவங்க செய்யலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து என்னென்னா சூமோட்டோவில் ஓனாக வந்து அவங்களே கேஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து லைக் எந்த ஒரு இதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் உள்ளடங்குது. அடுத்து வந்து சரி, இப்போ கம்ப்ளைண்ட் உள்ளே வந்துருச்சு, இப்போ ரிசீவ் கவுன்சில் வந்து வாங்கிட்டாங்க, பார் கவுன்சில் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்கே போவாங்க அப்படின்னா ஸ்டேட் பார் கவுன்சில் போவாங்க. இப்போ நம்ம கேர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியோட பார் கவுன்சில் கிட்ட போவோம். ரீசன்ஸ் டு பிலீவ் தட் இப்போ அக்யூஸ் பர்சன் வந்து தப்பு தான் பண்ணியிருக்காரு. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து ஜூனியர் வந்து சீனியர் அப்யூஸ் பண்ண வீடியோஸ் வந்து நிறைய பேர் வீசில் ரொம்ப இதாக ரீச் ஆச்சு. ஸோ அவர் வந்து உடனே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரொஃபஷனல் டைப் ஆஃப் மிஸ்கான்டக்ட்ஸில் அவர் கில்ட்டின்னு தெரிய வருது அப்படின்னா வித் நோ எக்ஸ்கியூஸ் கேசஸ் வில் பி டேக்கன் அப் ஆஸ் அ சூமோட்டோ. அண்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேசஸ் வந்து டிசிப்ளினரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணே போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க, இல்லை அடுத்தடுத்து இந்த என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல அட்வொகேட்டை வந்து அவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி அவங்க தரப்பில் பேசணும் இல்லையா. நம்ம ஆடியோ ஆட்டம் பாட்டம் சொல்கிறது வந்து நம்ம பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. அதில் அட்வொகேட்ஸ் நமக்கும் இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா நம்ம சொல்கிறதையும் அவங்க தரப்பில் கேட்பாங்க. ஒரு சிலது கையங்கலமாக பிடிக்கிறதுக்கு வந்து வீடியோ ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் விட்னஸஸ் இருப்பாங்க. அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கேன் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் த கமிட்டி திஸ் வே. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளுடைய பேசிக் ரைட் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ரைட்டில் வந்து நமக்கும் வந்து நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் உள்ள அடங்கும். ஸோ தட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இந்த இடத்துல திருப்பியும் மெயின்டைன் பண்ணப்படுது. சரிங்களா? இப்போ கம்மிங் டு தி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம், செக்ஷன் 44 தி டிசிப்ளினரி கமிட்டி ஆஃப் பிசிஐக்கு வந்து ரிவ்யூ ஆர்டர் பண்ணக்கூடிய பவர்ஸ், ரைட் டு ரிவ்யூ இருக்குது.
அந்த ஆர்டர் கொடுத்த ஆர்டரில் இருந்து அவங்க ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஒன்று ஓனாகவும் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சேம்லேயும் அவங்க பண்ணலாம். ஸோ பெர்மிஷன் வந்து யார்கிட்ட தேவைப்படும், ரிக்வயர்ட் பை த பிசிஐ கிட்ட இருந்து அவங்க தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிசிப்ளினரி கமிட்டி அண்ட் பிசியோட காம்பினேஷன் செக்ஷன் 44. செக்ஷன் 36A என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நியூ கமிட்டிஸோ இல்லை வந்து இட் கேன் பி ஆஃப் லைக் இது இந்த என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஒன்று பிசிஐ ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை கன்சர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் வந்து நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எடுத்துருக்கிறாங்க மாதிரி க்ரைட்டீரியாவில் ஏன்னா 2 பேருக்கும் ரெஃபர் ஆகும். ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சிக்கு நீங்கள் போர்ட்டலில் போய் பார்த்தா செக் பண்ணால் பார்த்தோம், தப்பு பண்ண அதாவது அட்வொகேட்ஸ் மேலே நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது வந்து 2022 இப்போ ரீசெண்டாக வரைக்கும் இருக்குது, அது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இட் இஸ் இயர் பை நோட்டிஃபை த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டு த பப்ளிக் தட் த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி ஹஸ் பாஸ்டு ப்ராஹிபிட்டரி ஆர்டர், அதாவது தடை உத்தரவு போட்டிருக்காங்க அகேன்ஸ்ட் த ஃபாலோயிங் அட்வொகேட்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிசிங் அஸ் அட்வொகேட் இன் ஆல் கோர்ட்ஸ், ட்ரிபியூனல்ஸ் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் இன் இந்தியா ஏதர் இன் தேர் நேம் அப்படின்னு அசியூம்டு நேம். ஸோ இவங்க பேர்லேயோ இந்த வழக்கறிஞர்கள் வந்து மேலேயோ இல்லை வந்து வழக்கறிஞரோட பேரோ இல்லை அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பேர்கள்லையோ எந்த ஒரு கோர்ட்லேயும் எந்த ஒரு ட்ரிபியூனல்லையும் எந்த ஒரு அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடியும் இவங்க ப்ராக்டிஸ் கூடாதுங்கிறதுக்கான தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பேர், அவங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், அவங்க என்ன மாதிரியான க்ரைம்ஸ் அவங்க இன்வால்வ் ஆகிருக்கிறனால எப்போ வந்து அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஓப்பன் ஃபோரம்ங்க. இது வந்து அட்வொகேட்ஸோட முக்கியமான எத்திக்ஸில் வந்து டிரான்ஸ்பரன்சியில் அந்த 7 லேம்ஸ் முக்கியமான லேம்ஸ் டிரான்ஸ்பரன்சி. ஸோ பாருங்கள் அட்வொகேட்ஸோட இவங்க வந்து விழுப்புரம் அந்த சோவில் இருந்திருக்காங்க. அண்ட் திருப்பூரில் ஒரு அட்வொகேட் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் செக்ஷனில் வந்திருக்காங்க பாருங்கள், 354 டீல வந்திருக்காங்க. அதாவது பெண்களுக்கு அதாவது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் 1998. ஸோ அந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு. அதனால் வந்து அதாவது பெண் வழக்கறிஞர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரத்தில் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பெண்கள் நிறைய பேரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, பாப்பா என்னப்பா கோர்ட் போயிருச்சா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிருச்சான்னு சொல்லி கேட்பாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும். படத்தெல்லாம் காமிச்சிங்கன்னா பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்க பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்களுக்கே குழந்தை இருக்க பொண்ணுங்களும் பாப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் அப்படி சொல்கிறீங்க சொல்லாதீங்க. நம்மளே ஆர்கியூ பண்ணியிருப்போம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, ஏன் பாப்பான்னு சொல்கிறீங்க, என்ன மேடம்னு சொல்லுங்கள், இல்லை வந்து பொண்ணுன்னு சொல்லுங்கள், இல்லை மகன்னு சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இப்போ இருக்க ரீசெண்டாக அட்வொகேட்ஸ் கூட தெரியறது கிடையாது. உங்களுதும் பதவி பிரமாணம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ரிமைஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா தள்ளி உட்காரு, பாப்பா இங்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது அவங்களுடைய அறியாமைத்தன்மையாக அவங்க வந்து சுத்தமாக படிக்காமே வந்துட்டாங்களா, இல்லை புரிஞ்சு படிக்காமல் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோணுது. ஸோ வந்து இஃப் அட் ஆல் அந்த பெண்மணி வந்து உங்கள் மேலே நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஹர்ட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வழக்கு போடும் போது உங்களுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படணுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரைம் 120B கிரிமினல் இன்டிமேஷன் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துக்காட்டுங்க பாருங்கள். அட்டாச் டு த கடலூர் prison and attempt to kill his family members involved in setting fire to the quarters of the assistant jailer attached to the so and so. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இல்லை நோட்டிஃபிகேஷன் இல்லைங்க, நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு வாட்டியும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அகற்றப்படுறாங்க, இல்லை வந்து சஸ்பெண்ட் ஏன் பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தருமபுரி சென்னையில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸு. ஸோ அவங்கள வந்து டிசிப்ளினரி கமிட்டி வந்து ஆஃப் த பிசிஐ வந்து அவங்க மேலே வந்து டிஆர் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் அண்ட் டிசிசி நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே மட்டும் இல்லைங்க, இது வந்து ரெஜிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அண்ட் செக்ரட்டரி டு த பிசிஐக்கும் இது எல்லாம் அண்ட் ஆல் அதர் செக்ரட்டரிஸ் ஆஃப் அதர் ஸ்டேட் பார் கவுன்சில் எல்லாருக்குமே இது சர்க்குலர் போகும். ஏன்னா இது ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட். இது அட்டாச் டு த காப்பி வந்து எல்லா ஹை கோர்ட்ஸ்,
சீஃப் ஜட்ஜஸ்க்கு, பிரின்சிபல் ஜட்ஜுக்கு, பார்ட்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஆஃப் த நோட்டீஸ் போர்டுக்கு, ஸ்மால் காசஸ்க்கு, சேல்ஸ் டாக்ஸ் அப்ளேட் ட்ரிபியூனலுக்கு, இன்கம் டேக்ஸ் அப்ளேட் ட்ரிபியூனலுக்கு, அடிஷனல் பெஞ்ச் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ்க்கு, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், ட்ரிபியூனல் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸு, லேபர் கோர்ட்டு, சீஃப் மெட்ரோபாலிட்டிகன் மேஜிஸ்ட்ரேட்ஸு, இது மட்டும் இல்லாமல் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது லா டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் வந்து கமிஷன்ஸ் ஆஃப் த ஆஃபீஸு, மெம்பர்ஸ் ஆஃப் த பார் கவுன்சில், ஆல் த பார் அசோசியேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து சர்க்குலராங்க. அபோவ் மென்ஷன் ஆர் கைண்ட்லி ரெக்வஸ்ட் டு சர்க்குலர் த காப்பீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த. ஸோ இவங்களுடைய எல்லாரோட பேருமே எல்லா இடத்துக்கும் என்ரோல்மெண்ட் பண்ணி போனதை விட ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு நீங்களா போய் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் கம்மிங் டு த இம்பார்ட்டண்டான செக்ஷன்ஸில் வந்து சரி ஓகே, எத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கான இது வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஆர்டர் வந்து அது நீங்கள் சேலஞ்ச் பண்ணி எத்தனை நாளுக்குள்ளே போகணுங்கிற விஷயமும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அப்பீல் வந்து எத்தனை நாளுக்குள்ளே போகணுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம்குள்ளே சொன்ன 36A வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டஸ் நாட் இப்போ வந்து ஒரு இது விட்டு 36A பேசணும் இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் பாராக இருக்காங்க, இல்லைனா வந்து பிசிஐயாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ கமிட்டி ஃபார்ம் அதில் அமெண்ட் ஆகுது. அதனால ஒரு அனாலிசிஸில் ஒரு விஷயம் அமெண்ட் ஆகி வரும்போது அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி வந்து அனுப்புவாங்களா, அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்து எங்கே விட்டாங்களோ அதில் அவங்க கண்டினியூ பண்ணி அந்த கேஸை அவங்க முடிக்கலாம்னு சொல்லி 36A சொல்லி 36B என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்பிசியோட இவங்க எப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்ளைண்ட் வந்தது வித்தின் 1 இயர்க்குள்ளே அங்கே ஆர்டரை பாஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணாத போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை ட்ரீட்டட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீடிங்ஸாக அது மாறிடும். அண்டர் கிளாஸ் 2 ஆஃப் த செக்ஷன் 36 அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961. அதே மாதிரி செக்ஷன் 36B கிளாஸ் 2 இருக்குதுங்க, அதுவும் நீங்கள் போங்க. இது வந்து இந்த வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை கமென்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சு இல்லைன்னா 1 வருஷம் ஃப்ரம் த டேட் ஆஃப் த ரிசிப்ட்டுக்குள்ளே அது முடிக்கணும்னு சொல்லிட்டு 36 அந்த கிளாஸஸ்லாம் நீ நல்லா இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. 36Bலாம் கிளாஸ்லாம் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாத போது ட்ரான்ஸ்ஃபர் டு பி சேஃபாக ஃபைனல் டிஸ்போசலுக்கு உள்ளே போயிடும். அண்ட் கம்மிங் டு த கேசஸ், ஒரு கேஸ் சொல்கிறேன். அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது ஒரு கேஸ் வந்து ரா கேஸ். இந்த கேஸில் என்னென்னா வந்து ஒரு வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த கேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேஸில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிமிட்டேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 5 and 12 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய செக்ஷன் 30 இந்த நம்ம பார்த்துக்கூட 35 செக்ஷன், இந்த 36 செக்ஷன், செக்ஷன் 44 இது எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 ஒன்றா படிக்கிற மாதிரியான ஒரு இடம் வருது. இது பார்த்துட்டு நம்ம கேஸ் பார்த்துரும். அந்த ஒரு கேஸ் பார்த்து நம்ம அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக போயிடலாம். ஸோ அப்பீல் அப்படின்னு போகிறது வந்து 60 நாளுக்குள்ளே போயிடணும். ஆர்டர் பாஸ் பண்ணி 60 நாளுக்குள்ளே போயிடணும். ஃப்ரம் த ஆர்டர் பாஸ் பை த ஒன்று டிசிப்ளினரி கமிட்டி கொடுத்து 60 நாளில் போயிடணும். இல்லை எஸ்பிசி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம போயிடணும். இது வந்து செக்ஷன் 37 அதில் கூட வித்தின் 6 மந்த்துக்குள்ளே 60 days to அந்த கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 லைக் அந்த டைம் டியூரேஷன் தான். அது நீங்கள் என்ன நோட்டிஃபிகேஷனில் கரண்ட்டில் என்ன அமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஜென்ரலாக நான் சொல்லிட்டு வரேன். செக்ஷன் 5 and 12 5 என்ன சொல்ல, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லிமிட் வித்தவுட் பெண்டிங் ஸ்டே ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர் 21 CPC 1908 வந்து அப்ளை ஆகாதுங்கிற மாதிரியான விஷயங்களும் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 12 வந்து இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பீலோட டைம் வந்து ப்ரொனன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் பற்றி இது கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 and 12 லிமிட்டேஷனாக கொஞ்சமாக நீங்கள் உள்ளே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னும் எடுத்தோம்னா அது இலாபரேட்டாக போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளினரி கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசிப்ளினரி கமிட்டியில் பார்த்தீங்கன்னா சூமோட்டோவாக எடுக்கலாம். சூமோட்டமாக அவங்களே தன்னிச்சையாக வந்து கேசஸ் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது டேட் ஆஃப் ஹியரிங் மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போது ஃபார்மலாக ஒரு நோட்டீஸ் வந்து யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த அட்வொகேட் கிட்ட போகும். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜராக கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அட்வொகேட் இருப்பார். அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். இல்லைனா அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அவருடைய அதர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வாதாட வருவாங்க. ஆனால் வந்து அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆஃப் த யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து அப்பியர் ஆவாங்க. ஏன்னா வழக்கறிஞர்கள் உள்ள வந்து ஸ்டேட்டுக்கும் பிசிஐலாம் அப்பியர் ஆகிறதுனால இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த நம்மளுடைய ஏஜி ரோல் என்ன, அட்வொகேட் ஜெனரலோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள இன்னொரு அட்வொகேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி அட்வொகேட் அனுப்புறது. ஸோ
இந்த பார்த்தீங்கன்னாவே இந்த இந்தியன் லீகல் சிஸ்டம்லேயே எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரைட் டு பி ஹியர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல பதிவாகுது. ஸோ அட்வொகேட்டை வந்து இருந்தாலும் அவங்களுக்கும் அட்வொகேட்ஸ் வந்து பேசுகிறதுக்கு அவங்க சைடில் அவங்க பேசலாம், தாராளமாக பேசலாம். இப்போ வந்து ஆல்டர்னேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பார்த்திங்கன்னா, ஒன்று சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை லைசன்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய லைசன்ஸ் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். இல்லைனா கொஞ்சம் மாதத்துக்கு இப்போ நான் சொன்ன கொஞ்சம் மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாத மாதிரியான கொடுப்பாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். யூ வில் பி ஜெயில்டு ஈவன். அது வந்து கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண ரீப்ரிமேண்டட் இல்லைனா சஸ்பெண்டட் ஸ்பெசிஃபிகலி மென்ஷன் இன் த ரிவார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் நேம். சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்டர் செக்ஷன் 22 வில் பி ரீகால்டு. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரீகால் பண்ணி திருப்பி வாங்கிடுவாங்க. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அருண் ஒருத்தர் இருக்கார், பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேருமே அட்வொகேட்ஸ் தான், சரிங்களா. இப்போது வந்து அருண்கிறவர் வந்து நேர்மையானவர் இருக்கார், பிளெயின்டிஃப்க்கு வாதாடுறாரு, ஒரு சிவில் வழக்கு, சரிங்களா. இப்போ வந்து பாஸ்கருங்கிறது ஒரு டெஃபனண்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே வரும்போது அதாவது அருணோட கிளைண்ட் வந்து பாஸ்கருக்கு காசு கொடுக்குறாங்க. இது வந்து அருணுக்கு தெரிய வந்து இவர் என்ன பண்ணலாம், தாராளமாக அவர் வந்து கேஸ் வந்து இந்த பாஸ்கர் மேலே, அட்வொகேட் பாஸ்கர் மேலே தாராளமாக கேஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வழக்கறிஞர்கள் தெரியதில்லை, ஆப்போசிட்டில் இருக்க கிளைண்ட்டு கிட்ட நம்ம பேசக்கூடாது. அதாவது அமௌண்ட் வாங்குறதோ வைக்கிறதுனா அந்த இடத்துல நீங்கள் எவிடன்ஸ் வந்து ஏதோ நீங்கள் வந்து ஏதோ மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாதிரி கையங்களுமா பிடிக்கப்படும் போது மிஸ்காண்டக்டான விஷயங்கள் வந்து உள்ள டிசிப்ளினரி கமிட்டி வந்து எடுக்கப்படும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து ஆஃப்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸோ வேறு யாராவது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ ஆஃப்டர் ஹியரிங் அக்யூஸ் பேஸ்ட் ஆன் subsection 3, ஸோ இப்போ என்னெல்லாம் நடவடிக்கை, டிஸ்மிஸல் ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ரீப்ரூவிங் சம் ஒன் அஃபிஷியலி, ரிப்ரிமேண்டிங் ஆன அட்வொகேட்ஸ் அந்த ஏற்படும், இல்லை சஸ்பெண்ட் ஆஃப் த அட்வொகேட், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இல்லை ரிமூவ் ஃப்ரம் த ஸ்டேட் ரோலர்னு நம்ம பேரை நீக்கிடுவாங்க. ஸோ நம்ம பேர் வந்து கவுன்சிலில் இருக்காது, நம்ம ஒரு அட்வொகேட்னு அங்கீகரிக்கப்பட மாட்டோம், வி ஆர் நாட் அதுக்கு மேலே நம்ம வழக்கறிஞர்னு சொல்லிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேர் கேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். ஸோ செக்ஷன் 41 ரெட் வித் செக்ஷன் 35. ஸோ த அல்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த ரோல் ஆஃப் த அட்வொகேட். ஸோ இது வந்து அதாவது ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 36 BC ஒரு டிசிப்ளின் கமிட்டியோட பவர்ஸ் பற்றி பேசுது. 35 வந்து எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் வித் த மிஸ்காண்டக்ட் டேக்கன் அப் பை த பார் கவுன்சில், ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் வந்து அவங்க டேக்கப் பண்ணக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் வந்து அவங்க தரப்படுது. செக்ஷன் 36 அனதர் கேட்டகரி ஆஃப் கேஸ் ஸ்டேட் ரோல் நோ அசஸ் மீன் அட்வொகேட்னு பேரே இல்லாமல் ஒரு சில பேர் செய்கிறாங்கன்னா 35 செக்ஷனில் சொன்ன மாதிரியான நடவடிக்கை இவங்க மேலே எடுக்கப்படும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 35 36 சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு சின்ன மைனர் தாங்க. அதாவது பிசிஐன்னு சொல்லவங்க வந்து ஓனாகவே வந்து கேசஸ் வந்து ஒன்று வித்ட்ரா பண்ணிக்கலாம், அவங்களாம் பண்ணாதான் உண்டு. அப்போ கில்ட்டி வந்து ஒரு எஸ்பிசி சொல்கிறாங்க, ரீசன் ஃபார் கில்ட்டி இருந்திருக்கு அப்படின்னா அவங்க டிசிப்ளின் கமிட்டி கொடுப்பாங்க. அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதிலிருந்து செக்ஷன் 36 BCI ரூல்ஸ் பிரகாரம் அவங்க வந்து தே வில் டேக் ஆக்ஷன்ஸ். அண்ட் ஸோ மோட்டோவாக வந்து செக்ஷன் 37 36 பேஸ் பண்ணி பவர் டு அவங்க வித்ட்ரா என்கொயரி பெண்டிங் இருக்கும் போதும் அவங்க பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சில செக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கம்மிங் டு தி இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் ஸ்டே வாங்கலாமான்னா ஆர்டர் ஆஃப் ஸ்டேவும் கேட்டுக்கலாம். அதாவது டெம்பரரி ஸ்டேவாக தான் இருக்கும் இது. அண்ட் ரெட் வித் செக்ஷன் 37 and 38 நீங்கள் ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 40 வந்து அப்பீல் ஃபார் விஷயங்கள் உள்ளே வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிசிஐ எஸ்சி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டே புட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம். இது கொஞ்சம் இலாபரேட்டாக போங்க. ப்ரொசீஜர் எப்பவுமே பெருசு தான், நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேஸை என்ஜி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, என்ஜி டஸ்தானி விசஸ் ஸ்ரீகந்த் ஸ்ரைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பார்த்தோம். இது ஒரு கிரிமினல் வழக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐஆர் 2001 எஸ்சி 2018 கேஸு. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் போயிட்டு அப்புறம் இது வந்து மிஸ்காண்டக்ட் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. என்ன ரிஸ்கான விஷயம்னா வாய்தா வாங்குதல். ஸோ வாய்தா வாங்குதல் எப்படி வந்து ரிப்ளிகேட் ஆகிருக்குன்னா, டூ மச் ஆஃப் அட்ஜர்ன்மெண்ட்.
அதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சில வரிகள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒருத்தர் நியூயார்க்கில் இருந்து ஒரு வராரு. அவர் வந்து லீவ் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் வர்றது சிரமமாக இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கோர்ட்லேயே சொல்கிறாரு, அந்த நடந்தக்கூடிய கோர்ட்லேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அளிக்கப்படுறேன், நான் இந்த மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அட்வொகேட்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு மிஸ்காண்டக்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த அட்வொகேட்ஸ் வந்து எனக்கு உடம்பு முடியல, தொண்டை வலி, எனக்கு வந்து டைம் வேணும், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் எனக்கு வந்து வெளி இடத்துல இருக்கிறேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், அதனால் வழக்கு நடத்த முடியல, அதுக்கு வாய்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமாக நான் சாக்காக சொல்கிறான். இவரும் சொல்கிறாரு, அவரும் ஆப்போசிட் சைடு 2 பேரும் அட்வொகேட்டும் மாற்றி இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் ரொம்ப அவர் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாரு, கிரிமினல் கேஸ்னால அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி 2 வக்கீலும் சேர்ந்து என்னை இப்படி போட்டு படுத்துகிறாங்க, நான் வந்து வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் வந்து அறிஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கதா இருக்குது, முடிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, இது வந்து இவ்வளோ தூரம் வாய்தா வாங்கினது வந்து ரொம்ப மோசமான விஷயமும் கூட, அதனால் வந்து மிஸ்காண்டக்டாக, இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்டாக அது கன்சிடர் பண்ணப்படுது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஒவ்வொரு அட்வொகேட்ஸ்க்கும் தெரிய வேண்டிய முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்மிங் டு த சர்வே ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2015 ஜூலை ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 30% ஆஃப் த லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் வந்து ஆஸ் பர் பிசிஐ கொடுத்தது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக் அட்வொகேட்ஸாக தான் இருக்கிறாங்க. குவாலிஃபை ஆகாத அட்வொகேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிராஜுவேஷனே குவாலிஃபை ஆகாமல் இருக்கிறனால நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டுன்னு 2015லேயே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அட்வொகேட் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து ரெஃபரன்ஸில் எழுதியிருக்கேன், அதையும் நான் சொல்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து டூஸ் அண்ட் டோன்ட் பார்த்துருவோம். அதாவது நம்ம ஃபுல் டைம் ஜாபாக எங்கேயுமே நம்ம வேலைக்கு போகக்கூடாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், லாஸ்ட் டைம் இந்த 2 வீடியோஸும் ரிலேட் பண்ணி தான். ஸோ எத்திக்ஸ் பற்றி தான் பேசணும். அடுத்த இன்னொரு செஷனில் நம்ம எத்திக்ஸ் பேசுவோம். இப்போது வந்து நம்ம மற்ற வெப்சைட்ஸும் பார்த்துடலாம். ஸோ என்னென்னா, நம்ம ஃபுல் டைம் ஜாப் எங்கேயும் போகக்கூடாதுங்க. நம்ம தோணலாம், நம்ம வந்து ஒரு டீ கடை கூட போட்டலாமே, இல்லை வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் கூட அப்படி கூட ஒருத்தர் கேஸ் இருக்குது, டாக்ஸி டிரைவிங் போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ப்ராக்டிஸ் தான் பண்ணணுமே தவிர நம்ம அந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு நம்ம போகக்கூடாது. ஸோ வேலை வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து கேட்குறது, வேலை கொடுங்கன்னு கேட்குறது வந்து தப்பான விஷயம். அண்டு இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓத் கமிஷன்ஸ் நோட்ரி போட்டிருப்பாங்க பதில், அவங்களாம் டிஸ்பிளே போர்டு வந்து வழின்னு சொல்லக்கூடிய ரோடுகளெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை, எப்போ வந்து சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா போர்டு வந்து நம்மளுடைய நேம் போர்டு வந்து ஒன்று சேம்பரில் டேபிளில் இருக்கணும், இல்லை ஹாலில் இருக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாதிரி ரோடுகளில் பாத்வேஸில் இந்த மாதிரினா டிஸ்பிளே போர்ட்ஸ் வைக்கக்கூடாது. அந்த டிஸ்பிளே போர்ட்ஸில் வைக்கவங்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரி சர்க்குலர் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது மட்டுமா அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இட்ஸ் நாட் அலவுட் ஃபார் அன் அட்வொகேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சரி ஓகே மேம், நான் வந்து ஒரு பரம்பரையாக எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வந்து அவங்க வாரிசு, நான் வந்து இப்படி பண்ண முடியுமானா நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயோ ஒரு ஃபுல் டைமாவோ யூ கான் பி எ பர்சன், அதுவும் முக்கியமாக மேனேஜிங் டைரக்டராகவோ ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஒரு கம்பெனிக்கோ நீங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் சட்டம் சொல்லுது. ஸோ வேறு என்ன தான் மேம் பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப் போகக்கூடாதுங்கிறீங்க, டாக்ஸி டிரைவிங் பார்க்கக்கூடாதுங்கிறீங்க, எனக்கு சம்பளமும் பத்தலை, அப்போ நான் என்ன தான் பண்ண முடியும், அதுக்கு என்ன வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நமக்கு வந்துங்க 3 hours வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனில் பார்ட் டைம் ஜாப் போகலாம், சரிங்களா. அதாவது எல்லாமே இதில் என்னென்னா டீச்சிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாம், அதாவது போத் லீகல் அண்ட் நான் லீகலுக்கு நீங்கள் டீச்சிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாம். செட்டிங் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அட்வொகேட்ஸ் பெர்மிட்டட் டு டூ, சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா வந்து கோச் அதாவது நம்ம பப்ளிக்
எக்ஸாமினேஷன் சொல்கிற லீகல் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் இருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வெட்டிங் நடக்கும். ஸோ ப்ரெஸ் ரிலேட்டடாக நியூஸ் லைக் தந்தி, ஹிந்து நியூஸ் பேப்பர், ஹிந்துஸ்தான் நியூஸ் பேப்பர்ஸ், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் வெட்டிங் பண்ணி கொடுக்குற அதில் கூட நிறைய லாஸ்லாம் பார்க்குறீங்களா, அந்த ஜாப்ஸ் கூட உங்களுக்கு வந்து பார்ட் டைம், அதாவது பார்ட் டைம் இந்த மீன்ஸ் ஃபுல் டைம் ஃப்ளெஜ்டாக வந்து உங்களுக்கு நமக்கு வந்து அட்வொகசி தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எடிட் லீகல் புக்ஸ் அட் அ சேலரி. ஸோ லீகல் புக்ஸு வந்து நீங்கள் செய்யக்கூடிய இல்லை புக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ பார்லிமெண்ட்ரி பில்ஸோட ரிவ்யூ விஷயங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் வி ஆர் பெர்மிட்டட் டு டூங்க. ஸோ இதெல்லாமே இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு அப்பப்போ வென் ஐ கெட் வித் ஐடியாஸ் நான் அப்பப்போ நான் சொல்கிறேன். 105A எக்ஸம்ஷனில் நீ நாட் என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது இங்கே ஒரு சில பேர் டவுட் இருக்கும் மேம், நிறைய பேர் வந்து சீனியர் அட்வொகேட்டு எம்எஸ் ரோல் நம்பர்லாம் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து போடலாமா நான் என்னுடைய பர்சனல் இன்விடேஷனில், அதில் வந்து அதெல்லாம் அதுவும் வந்து எம்எஸ் வேர்டுன்னு சொல்லி நம்ம பர்சனல் இன்விடேஷனில் போகணுமானா தேவையில்லை. நம்மளுடைய பர்சனல் இன்விடேஷனில் அந்த எம்எஸ் நம்மளுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அவருடைய கட்டில் போட்டால் போதுமானது. நீ நாட் பி மென்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. பப்ளிக், அதாவது உங்களுடைய பர்சனலான இன்விடேஷன்ஸில் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 105A வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்ஸ்லாம் கொஞ்சம் போயிடலாம். ஸோ இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸை பார்த்தோம். ஸோ பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி சஸ்பெண்ட் 6 lawyers on various cases while one of them facing murder case, another had been booked under a POX Act. ஸோ வந்து வழக்கறிஞர்கள் மேலேயும் பாக்ஸோ கேஸு, அதாவது குழந்தைகள் மேலே வந்து வன்முறைகள் இல்லை வந்து அவங்க மேலே செக்ஷுவல் அப்யூஸ் ஆன விஷயங்கள் வந்து புக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா அத்தன்டிக்கேட்டான நியூஸ் பேப்பர் தான். ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு. அண்டு பர்டிகுலரி இது பார்த்திங்கன்னா 2022 செப்டம்பர் 1 அப்போது வந்தது 4:08 PM. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவுட் ஹவ் வென்ட் த்ரூ. ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் வந்தக்கூடிய ஒரு ஆட் தான் இது. இதுவும் ஒரு லிங்க் வேணால் தரேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே இதுதான். ஸோ சாப்டர் 5 கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் கோர்ட்ஸில் டெக்கோரம் ஃபாலோ பண்ணுங்க, கோர்ட்டோட டெக்கோரம் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஜட்ஜஸ் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, லார்ட்ஷிப் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்வொகேட் சீனியர் கவுன்சில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அட்வொகேட் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பனிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபார் மிஸ்கான்டக்ட்ஸ் பற்றி எல்லாமே இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாகவே படிக்கலாம். ஸோ ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு தே கேன் டேக் ஓன் மோஷனாகவும் எடுக்கலாம், பர்சன் இன்ட்ரெஸ்டட் அதுவும் பண்ணலாம். ஸோ வித்ரா ப்ரொசீடிங் பெண்டிங் பிஃபோர் இட்ஸ் டிசிப்ளினரி கமிட்டி ஆர் டைரக்ட் த என்கொயரி. ஸோ டிசிப்ளினரி கமிட்டி ஆஃப் ஸ்டேட் பார் கவுன்சில். ஸோ இது நம்ம சொன்னது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன reprimand of the advocate, suspend the advocate, remove the name of the advocate from state role. So dismiss the complainant where the proceedings initiated instance of the state bar or direct the proceedings appeal. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டெப்த்தாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கும் போது இதை படித்து பாருங்கள். இது ஒன்று. ஸோ 36 வந்து டிசிப்ளினரி பவர்ஸ் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு கொடுத்தக்கூடிய பவர்ஸ். அண்ட் வந்து நம்ம என்ன வேறு 37 பார்த்தோம் இல்லையா, 36A சேஞ்சஸ் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் டிசிப்ளினரி கமிட்டி. அப்புறம் 36B வந்து டிஸ்போசல் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ். 37 வந்து அப்பீல் டு த BCI, அப்பீல் போகலாங்கிற விஷயம். அண்ட் வந்து இது வந்து பாருங்கள் 60 days, within 60 days of the date of communication of the order before appeal to the BCI. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா we have 38 வந்து அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் போகலாம். செக்ஷன் 36 37 மாதிரியான விஷயங்கள் வந்து அக்ரீவ்ட் ஆகும்போது நீ கேன் கோ ஃபார் யுவர் அப்பீல்ஸ். ஸோ பனிஷ்மெண்ட் அவார்டட் பை தி டிசிப்ளினரி கமிட்டி ஆஃப் BCA they forfeit. And coming to the 39 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் செக்ஷன் 5 and 12 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் சொன்னேன் இல்லையா, ரெஃபர் பண்ணிக்கோங்க. 40 வந்து ஸ்டே ஆஃப் ஆர்டர் அக்கார்டிங் டு த அப்பீல் வந்து மேல்முறையீடு போகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 37 38 எல்லாமே. அண்ட் வந்து 41 வந்து அல்ட்ரேஷன் அண்ட் ரோல் ஆஃப் அட்வொகேட்ஸ், அல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் படிச்சுக்கோங்க. 42ல் பவர்ஸ் ஆஃப் டிசிப்ளினரி கமிட்டி, லைக் பார் கவுன்சிலோட ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ். அவங்க வந்து அக்கார்டிங் டு த அண்டர் த CPC 1908ஓட இருக்கக்கூடிய லைக் வெஸ்ட் பண்ணக்கூடிய சேம் பவர்ஸ் வந்து நம்மளுடைய டிசிப்ளினரி கமிட்டி ஆஃப் த பார் கவுன்சிலுக்கும் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர், சம்மன் பண்ணுறது, என்ஃபோர்ஸிங் அட்டண்டன்ஸ் ஆஃப் எனி பர்சன் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் லைக் செக் பண்ணுறது, எக்ஸாமினிங்
அந்த எடுக்கக்கூடிய பிரமாணங்களாக இருக்கலாம், டிஸ்கவரி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில், ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட்ஸாக இருக்கட்டும், ரெக்வெஷன் ஆன் எனி பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் ஆர் காப்பீஸ் ஃப்ரம் த கோர்ட் ஆஃப் ஆஃபீஸும் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. இஷ்யூவிங் கமிஷன்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. என்ன ப்ரிஸ்கிரைப் மேனர் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கான பவர்ஸ் இருக்குது. பவர் நோ சச் டிசிப்ளினரி கமிட்டி ஷால் ஹேவ் த ரைட் டு ரிக்வயர் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் அ presiding officer of a court except the previous sanctions of the high court to such order in a subordinate. Any office of the revenue court except the previous sanction of the state government. ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் பவர்ஸும் இருக்குங்க, அதுவும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் உண்மையிலே என்ன தான் நடவடிக்கை சேர்மன் மெம்பர், ஸோ அவங்க ஹியர் பண்ணுறவங்க, லைக் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படி இன்வேலிட் ஆகுது அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்மன் ஆஃப் த பார் கவுன்சில் இருப்பாங்க. ஸோ 42A வந்து பவர்ஸ் ஆஃப் பிசிஐ அண்ட் அதர் கமிட்டிஸோட பவர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 43 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொசீடிங் பிஃபோர் அ டிசிப்ளினரி கமிட்டியில் எவ்வளோ செலவாகுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அதோடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அதுக்கான ஆர்டர்ஸ்க்கான. அண்ட் 44 வந்து ரிவ்யூ ஆஃப் ஆர்டர்ஸ் பை த டிசிப்ளினரி கமிட்டிக்கு பவர்ஸ் வந்து கொடுத்துருக்க ஆர்டர் வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்காக ஆன விஷயங்கள். இது வித்தின் 60 days ஆஃப் த டேட் வந்து பாஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம வி ஷுட் டூ திஸ். அண்ட் வந்து ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து மிஸ்லினியஸ்குள்ளே போயிடும். லைக் இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ 45 வந்து பெனால்ட்டி ஃபார் பர்சன் இல்லீகலி ப்ராக்டிசிங் இன் கோர்ட்ஸ் அண்ட் பிஃபோர் அதர் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு வந்து 6 month இம்ப்ரிசன்மெண்ட் தரப்படும். அது வந்து பேஸ்ட் ஆன் த எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சில நேரங்களில் ரீஃபண்ட் மாதிரியான விஷயங்களும் அப்ட் ஆகும், இல்லை ஜெயிலுக்கு போகிற மாதிரியான விஷயங்களும் ஏற்படும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46A ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த எஸ்பிசி ஸ்டேட் பார் கவுன்சில். இப்போ வந்து ஸ்டேட் பார் கவுன்சில் மே சாட்டிஸ்ஃபைட் எனி ஸ்டேட் பார் கவுன்சில் நீட்ஸ் ஃபார் ஃபண்ட்ஸ் பர்பஸ் performing the functions of the act, financial assistance as it deems fit for the BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து 47ங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. இதை கெசெட்டில் வந்து அப்பப்போ இது பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ வந்து அன்ஃபேர் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கவே கூடாது, எப்பயுமே இருக்கக்கூடாதுங்க. அண்ட் கம்மிங் டு தி 48 indemnity against legal proceedings பற்றி செக்ஷன் 48 பேசியிருக்கு. அண்ட் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் பற்றி 48A செக்ஷன் சொல்லியிருக்கு. அந்த பிசிஐ ஆக்ட் மே எனி டைம் கால் ஃபார் ரெக்கார்ட் எனி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஆக்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நோ அப்பீல் லை சோன்னு கொடுத்துருக்காங்க. 48AA வந்து ரிவ்யூ பற்றி பேசும். இது வந்து 60 daysக்குள்ளே வித்தின் 60 days டேட் ஆஃப் ஆர்டர் பாஸ்ட் பை த so கமிட்டிஸ். அண்ட் வந்து 48B வந்து பவர் டு கிவ் டைரக்ஷன்ஸ். என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ்? டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எஸ்பிசி இல்லை கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ராப்பர் மேனரில் இருக்கிறத பற்றி. பிசிஐ மே எக்ஸைஸ் ஆஃப் த பவர் ஜென்ரல் சூப்பர்விஷன் கண்ட்ரோல் டைரக்ட் வந்து எஸ்பிசி எனி கமிட்டி மே அப்பியர் இட் டு பி த நெசசரி அட் எஸ்பிசி கமிட்டி வித் சச் டைரக்ஷன்ஸ். ஸோ இது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஸோ எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். 49 வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் த பிசிஐ டு மேக் ரூல்ஸ். ஸோ ஆக்டோ பர்டிகுலராக கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எலெக்ஷன் பெர்டனிங் டு எல்லாமே உள்ளே வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவோட குவாலிஃபிகேஷன் மெம்பர்ஷிப் ஆஃப் பிசி அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நேம் ஆஃப் த அட்வொகேட் என்ன மேனரில் இருக்கணும், ஸ்டேட் ரோல், கண்டிஷன்ஸ், professional conduct and etiquette observed of the advocates. So foreign qualification in law so இருந்தால் என்ன, procedure to be disciplinary committeeல ஃபாலோ இருக்கக்கூடிய விஷயங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ சொல்ல போனோம்னா அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எல்லா ப்ரொஃபஷன்லேயும் கம்பேர் பண்ணும்போது அட்வொகேட் ப்ரொஃபஷனில் தான் நிறையா இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேது. 49A வந்து பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி அஃபிஷியல் கெசெட்டில் கவர்மெண்ட் கன்சர்ன் கவர்மெண்ட்டு வந்து இதை பற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இது 30% ஆஃப் த லாயர்ஸ் இன் இந்தியா ஆர் ஃபேக்னு சொன்னேன் இல்லையா, அது பிசிஐயோட சீஃப் வந்து பார்த்திங்கன்னா 26 July 2015 வந்து ஒரு 1249 அப்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ராடுலண்ட்டாக டிகிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து சேர்மன் வந்து மன்னன் குமார் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது.
ஸோ ரொம்ப கம்மியாகவோ இல்லை ஃப்ரீயாகவோ காசே எதிர்பார்க்காம சொல்கிறவங்க மேக்ஸிமம் இதுவாக தான் இந்த மாதிரியான ஃப்ராடுலண்ட்டான விஷயங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியன் நேஷனல் பார் அசோசியேஷனோட போர்ட்டலுங்க. இது ஜஸ்ட் உங்களோட ஜஸ்ட் ஃபார் யுவர் பர்பஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் வித் த இது வந்து நல்லா இருந்தது படித்ததில். அதாவது கேஸ் ரிலேட்டட் டு த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அட்வொகேட்ஸ் ஃபார்ம்ஸ் டேக்கிங் அதர் ஜாப்ஸ். ஸோ வேறு வேலைக்கு போகக்கூடாது. ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் டு கேரி எனி ஆக்குபேஷன் ட்ரேட் பிஸ்னஸ் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருந்தாலும் ஹியர் ஃபியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தட் அ லாயர் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் டேக்கிங் அப் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஜாப். பார்ட் டைமாக கூட போகக்கூடாது. எது போகலாங்கிற விஷயத்தை நம்ம படித்தோம் இல்லையா, அதுதான் இதுலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய வேலையை வந்து அது குறைச்சிடுற மாதிரியான வார்த்தைகள் வந்து வந்துடும். வக்கீலாக தானே இருக்கிற இது கூட தெரியாதான்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த வந்து நம்மளுடைய இது வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட மதிப்பு குறையாத மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ரெஸ்பெக்ட் இஸ் த அல்டிமேட். ஸோ நம்ம ப்ரொஃபஷனை அதை நம்ம கட்டி காப்பாற்றி ஆகணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கேசஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜஸ்டிஸ் எஸ்பி நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ரொனவுன்சிங்க்கு நான் இதை சொல்லிக்கிறேன். மஜும்தர், சரிங்களா? ஜஸ்டிஸ் எஸ்பி மஜும்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன சொல்லுங்க, இந்த லீகல் ப்ரொஃபஷன் ரிக்வயர்ஸ் ஃபுல் டைம் அட்டென்ஷன் கண்டிப்பாக வேணும், ஃபுல் டைமும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா, நான் வந்து ஃபுல் டைம் மேக்ஸிமம் என்னுடைய மைண்டில் வந்து லா பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் நோட் டவுன் பண்ணுவேன், அப்சர்வேஷன்ஸ் பண்ணுவேன், கோர்ட் ஹால்ஸில் இருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்துலையும் ஐ டிஸ்கஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, பண்டில்ஸ் ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் வந்து ஐ வில் பி இன்டு. ஸோ இது என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய கவனம் எல்லாமே நம்ம லீகல் ப்ரொஃபஷன் சட்டத்தை நோக்கியே இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் வுட் நாட் லெட் அன் அட்வொகேட் டு ரைட் 2 or more horses at the same time. என்ன சொல்கிறோம், 2 3 குதிரைகளை வந்து ஓட்டுவதுக்கு சம்மதமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய தொழில் வந்து சுத்தமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஈவன் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்ததுனால அவங்களும் வந்து தொழில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு எத்திக்ஸ் பிரின்சிபல் இருக்கும்போது அவங்கள வந்து நிறைய நேரங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜஸ்டிஸ் மஜ்முதாரோட ஒரு சின்ன ஒரு லிங்க் தான் இது. ஸோ இது எதுக்காக இப்போ எதிர்ப்புன்னு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ரோல் பண்ணது, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணார், அவர் வந்து சிவில் கிரிமினல் சைடில் வழக்கறிஞராக இருந்திருக்கிறது, ரெவன்யூ ட்ரிபியூனல் அகமதாபாத்தில் அவர் ஒர்க் பண்ணது, அவர் வந்து வேறு எங்கெல்லாம் ஜஸ்டிஸாக அப்பாயிண்டட் அஸ் அடிஷ்னல் ஜட்ஜாக குஜராத் ஹைகோர்ட்டில் அவர் அப்பாயிண்டர். அப்புறம் பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க என்னவா இருக்காங்க, அடிஷ்னல் ஜட்ஜாக இருக்கிறாங்க. ஸோ ஹைராக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பெர்மனன்ட் ஜட்ஜாகி எங்கே போகிறாரு, அப்பாயிண்டட் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அப்போது ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் ஜட்ஜஸ்குள்ளேயும் இருக்குது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப். ஸோ அப்பாயிண்டட் அஸ் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறமா இஃபெக்ட் ஃப்ரமில் போகிறாரு. அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ ப்ரெசென்ட் எங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சின்ன டீட்டெயில்ஸ்னால் டிரான்ஸ்பரன்சிக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ஜட்ஜஸோட ஹை ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ரோல் மாடலாக நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிறதுக்காகவும். அவங்க எவ்வளோ தூரம் 1935 யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப கொடுமையான காலம். நம்ம மக்களை வந்து வெளிநாட்டு மக்களில் வந்து ஆண்டுட்டு இருந்த டைமு. ஸோ அப்போ இருந்து அவர் வந்து இருந்திருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போ அட்வொகேட்ஸ் ஹேஸ் அ லா டிகிரி ஹேஸ் பீன் பெர்மிட்டட் டு த பார் கவுன்சில் டு ப்ராக்டிஸ் இன் அ கோர்ட் ஹால். ஸோ earlier people, only those who read and interpret various personal laws such as Hindu Muslim law were allowed to assist kings and judges to render justice. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த வெப்சைட்டும் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது ஹிந்துக்களாகவும் முஸ்லீம்களாகவும் இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க, பர்சனல் லாஸ், வேரியஸ் பர்சனல் லாஸை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து மன்னர்கள்கிட்டையும் நீதிபதி அவர்கள்கிட்டையும் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அட்வொகேட் ஹேஸ் அ லா டிகிரி. இப்போது நமக்கு எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்கு அப்படின்னா, நம்மளோட டிகிரி நம்ம முடிக்கும் போது நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு கோர்ட் கால்ஸில் நம்ம அப்பியர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி டிக்கெட் தான் நமக்கு.
சரிங்களா? இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஹிந்து லா முஸ்லீம்ஸ் லாஸ்ன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி லாவில் எல்லா லாஸுமே படிப்போம். அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் மேக்ஸிமம் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் டைம் என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் காமிங்க, நான் லைப்ரரியில் போய் எடுத்து ரெஃபர் பண்ணேன். லைக் 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 நான் மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைபிள், அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க அகநானூறு, லைக் இந்த மாதிரியான நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா லைப்ரரியிலையும் இருக்கும், நிறைய லைப்ரரிஸ்லேயும் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அதர் இன்டர்பிரட் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். அது வந்து லைக் தங்கிலீஷ் சொல்கிற மாதிரி ஹிந்தி தங்கிலீஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வி யூஸ் டு ரீட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தான் பண்ணுவாங்க நார்மலாக வந்து. எனக்கு 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 வந்து பார்த்திங்கன்னா ஜூரிஸ்ப்ருடென்ஸும் நிறைய சட்டங்கள் எடுக்கிறதுக்கான லெக்சர்ஸ் வரும்போது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு லெக்சரர் எனக்கு வந்திருந்தார். எல்லாருக்குமே சாரியும் நல்லா தெரியும், சோயலில் படிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இது எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் தான் எங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து, அதாவது ஒரு எய்ட்ஸில் அஃபெக்ட் ஆனவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து அது எதுக்கு அது படித்தாருன்னு எனக்கே புரியல ஃபஸ்ட் டைம். அப்புறமா கிளாஸ் முடிச்சு போகும்போது நம்ம இப்படி யோசிக்கலாமோ, நம்ம ஏன் இப்படி யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின் மாதிரி ஒரு எண்ணம் அப்போ ஆரம்பித்தது தான். ஸோ வந்து ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆர்டிக்கல் உங்களை மாற்றிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய நல்ல கவுன்சில்ஸும் இருக்காங்க, நிறைய நல்ல லெக்சரர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லெக்சரர்ஸ் தான் சாரும். சார் என்ன சொன்னார்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி, சிம்பிள், அதாவது ஒரு கல்யாணம் பண்ண போகிறாரு, எய்ட்ஸ் இருக்கிறது ஒரு விஷயத்த மறைச்சி கல்யாணம் பண்ணிக்க போவார். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மறைச்சி கல்யாணம் பண்ணுறது வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டனால நடவடிக்கை எடுங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் போகும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுவே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரிவீல் பண்ணது ஒன்றும் இல்லை. அவங்களுடைய பப்ளிக் அவங்களோட இன்ட்ரெஸ்டும் இதுவே நாளைக்கு டிவோர்ஸ் கிரவுண்டாகவும் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களில் அது வந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான யூனிக்கான லெக்சரர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்கள எப்பயுமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் கம்மிங் டு தி அதர் முக்கியமான விஷயங்களில், லெட் மீ ஷோ யூ பார் கவுன்சில் ஆஃப் த வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அட்வொகேட்ஸ் நம்ம மேலே இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் ஆர்டிக்கல்லையும் சரி, நம்மளுடைய செக்ஷன்ஸும் சரி, ரூல்ஸ்லேயும் சரி, நிறைய இடங்களில் நமக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இனஃப் டீல் பண்ணும்போது. அண்ட் கம்மிங் டு தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நிறைய பார்த்தீங்கன்னா, a person learned in a law as an attorney or counsel or a person licensed to practice law. ஸோ அதாவது பிளாக்ஸ் லா டிக்ஷனரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிக்ஷனரியில் லாயர் அக்கார்டிங் டு அவங்க என்ன அந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கிற மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் டைம் இருந்தால் கோத்ரூ பண்ணுங்கள். இட்ஸ் கால்ட் அஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட்ஸ் நோபல் ப்ரொஃபஷன் டஸ் நாட் ரிமைன் நோ காலிங். ஸோ அகேன் அண்ட் அகேன் இது வார்த்தைக்காக நோபல் ப்ரொஃபஷன் சொல்ல. ஸோ இது வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதை நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொமோட்டும் பண்ணி ஆகணும். இந்த க்ளோரி அண்ட் கிரேட்னஸ் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து எப்பயுமே வந்து மீனிங்ஃபுல்லாகவும் அர்த்தமுள்ளதாக எப்போ மாறும் அப்படின்னா, அந்த பர்ஃபார்மன்ஸும் அதோடைய மரியாதை தன்மையும் எப்பயுமே அதை மெயின்டைன் ஆகணும். ஹானரபிளான ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து கேட்குறாங்க அப்படின்னா, மக்களோட அறியாமை தன்மையில் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் லைக் ஏன் லார்ட்னு சொல்கிறாங்க, ஏன் லார்ட்ஷிப் சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் இன் டு த டாக். இப்போ வந்து நம்ம அப்போது இருந்த மாதிரியான அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா, எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எடுத்துட்டாங்க. இது எல்லாமே சட்டம் கொண்டு வந்தது தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோன்னா அது வந்து பப்ளிக்காக பண்ணுறாங்க. நம்ம அட்வொகேட்ஸ் நம்ம அதே தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அண்ட் coming to this, interns can enter court complex with a black tie, black pants, white shirts as prescribed by Bar Council of Delhi, directed so and so while disposing of petitions. ஸோ இன்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் தெரியலை, அட்லீஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயாவது
சொல்லி இன்டிமேட் பண்ணி அவங்களை அனுப்பணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எத்திக்ஸ் அண்ட் கோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் த பார் கவுன்சில் ஆஃப் டெல்லி. ஸோ பார் கவுன்சில் ஆஃப் டெல்லியோட வெப்சைட் இது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இது வந்து பழசு தான், 2007 டைமில் வந்து ரிலீஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் தான் இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், டியூட்டி ஆஃப் த கோர்ட் என்ன, செக்ஷன் 1ல் டியூட்டி ஆஃப் த கோர்ட் என்ன, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணணும், நம்மளுடைய பியரிங் இன் மைண்ட் வந்து மனசில் எப்பயுமே அந்த மரியாதை வந்து இருக்கணும். அஸ் அ ஜுடிஷியல் ஆஃபீஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வேல் ஆஃப் த ஃப்ரீ கம்யூனிட்டி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இம்ப்ராப்பர் மீன்ஸ்லையோ இல்லீகல் மீன்ஸ்லையோ எப்பயோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ப்ரைவேட் கம்யூனிகேஷன் டு த ஜட்ஜு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இட் இஸ் ஃபார்பிடன். லைக் பெண்டிங் கேசஸ் ரிலேட் பண்ணி பேசிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஃபார்பிடனான விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க, மேனிப்புலேட் பண்ணாதீங்க. அட்வொகேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து ஜட்ஜஸ்க்கு தயவு செஞ்சு ஃப்ரீடம் கொடுங்க. போட்டு அவங்கள போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ அவங்க வந்து நியாயம் கொடுக்கறதுக்காக தான் இருக்காங்க. அவங்கள போட்டு ரொம்ப ட்ரபிள்ஸாக பண்ணாதீங்க. கிவ் எவ்ரி ஒன்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்ஸ் ஷால் நாட் அப்பியர் or plead or practice in any way before a court or tribunal as mentioned in 30 Act or so and so. ஸோ வந்து யாருக்காகலாம் நம்ம இதாகணும்னா, இஃப் த சோல் ஆர் எனி மெம்பர்ஸ் தேர்ஃபோர் ரிலேட்டட் டு த அட்வொகேட்ஸ் ஃபாதர், அப்பாவோ இல்லை தாத்தாவோ இல்லை பையனோ இல்லை பேர பையனோ இல்லை லைக் சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அங்கிள்ஸ், பிரதர், நெஃப்யூ, ஃபர்ஸ்ட் கசின், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், மதர், டாட்டர், சிஸ்டர், அண்ட் நீஸ், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சன் இன்லா, பிரதர் இன்லா, டாட்டர் இன்லா, சிஸ்டர் இன்லா, இவங்க யாருக்குமே நம்ம வந்து போய் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் வாதாட முடியாது. ஸோ சோலா போயிட்டு நீங்களாக போய் அப்பியர் ஆகிட்டாதீங்க. அண்ட் எஸ், அண்ட் கம்மிங் டு தி மச் மோர் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து செரிமனல் அக்கேஷன்ஸில் நம்ம எப்படி நடந்துக்கணும். All advocates shall not wear bands and gowns in public places other than in courts except on such a ceremonial occasions and places of BC. நான் சொன்னது எல்லாமே அது வந்து இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ் இருக்காங்க, நமக்கு டிசிப்ளினரி கமிட்டிஸ் இருக்காங்க, amicus curiae இருக்குது. ஸோ provided that the rule shall not apply to such a member of appearing as amicus curiae or without a fee behalf of the bar council so and so of the incorporated law society or bar association. An advocate should not act or plead in any manner himself pecuniary interested. He should not act in a bankruptcy on a petition leo when he is himself is also a creditor of the bankrupt. ஸோ அவரே ஒரு பார்ட்டியாக ஒரு அதாவது பேங்க்ரப்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அவர் ஒரு கிரெடிட்டாராக இருக்கார் அப்படின்னா then be careful. He should not accept a brief form of a company which is he is a director. இந்த டேரக்டராக போகிற பொசிஷனுக்கு போகக்கூடாது ஒரு அட்வொகேட்டு. ஸோ ஒரு அட்வைசரி லீகல் கமிட்டி மெம்பர், பேனல் மெம்பராக இருக்கலாம், பட் நாட் அஸ் அ சோல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஒரு அட்வொகேட். அட்வொகேட் ஷால் நாட் ஸ்டாண்ட் ஷூரிட்டி கொடுக்கறதோ, an advocate shall not stand as surety or certify the soundness of a surety of for his client required for the purpose of any legal proceedings கூட இவர் ஷாரிட்டியோ இல்லை வந்து சர்டிஃபையோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோன்ட் டூ திஸ். அண்ட் செக்ஷன் 2ல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்லி டியூட்டி டு த கிளைண்ட், என்ன மாதிரியான டியூட்டிஸ் நமக்கு இருக்குன்னா, அவர் அமௌண்ட் கொடுக்குறாரு, நம்மளை நம்புறாரு, அவர் இன்னோசன்ட்னு அவர் நம்மக்கிட்ட கொடுக்கும் போது நம்ம கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ வந்து புரியணுங்கிறதுக்காக தான் ஐம் கிவிங் யூ நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டோன்ட் டேக் இன் அ பேட் சென்ஸ். எவ்ரிதிங்ஸ் ஃபார் அ குட் திங் தான் நான் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஜியோபாரடைசிங் இஸ் கிளைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் ஸோ அண்ட் ஸோ. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ பி ஃபேர், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ஃபேராக எடுங்க. இது நான் என்னுடைய பிரின்சிபல் இல்லை, இதுதான் சட்டம் தான் சொல்லியிருக்கு. ஸோ சட்டம் என்ன சொல்லுன்னா, ஃபேர் அண்ட் ஹானரபிள் மீன்ஸ் நடந்துக்கோங்க, ஃபியர்லெஸ்ஸாக நடந்துக்கோங்க, உங்கள் தரப்பு உண்மைகளை பேசுங்க தான் சொல்கிறாங்க, பொய் பேசுங்கன்னு சொல்லலை. நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முழுக்க மாரல் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எப்படி அந்த காலத்தில் நம்மளுடைய வந்து ஹோலி புக்ஸ் வந்து நம்ம ரிலீஜியஸ் புக் நமக்கு வழி நடத்துச்சோ எல்லா மக்களுக்கும் பொதுவாக. மேபி ஒரு சில இடங்களில் கூட ரிலீஜியஸ் புக்கில் ஒரு சிலவங்க வந்து தப்பானவங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. சட்டம் நம்ம எந்த இடத்துல யாருமே தப்பானவங்க, தே ஆர் பேட் ஒன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு பாருங்கள், அவங்களும் ஒரு மனுஷங்க தான், மனுஷ தன்மை வாய்ந்தவங்க, அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, மதிங்க அப்படின்னு சொல்லி தான் திருப்பி நம்ம சட்டம் சொல்லுது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் திருக்குறளுக்கு மாதிரி
திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மாதிரி 2 வரிகளில் சொன்ன மாதிரி நம்மளுடைய சட்டங்கள் வந்து ரொம்ப அற்புதமான சட்டம், சூப்பராக அமைச்சிருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சாங்க, இவ்வளோ சைக்காலஜிக்கலாக ஃபியூச்சரிஸ்டிக்காக காம்பினேஷன்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கூடையும் மெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. சுச்சுவேஷன்ஸை தாண்டி குற்றங்கள் இருந்தால் நீங்களே சொல்லுங்கிற மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிருக்கிறாங்க. ஸோ நெவர் எவர் டூ. நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல லெக்சர்ஸில் ஒரு முக்கியமான லெக்சர்ஸ் பற்றி சொல்லணுன்னா அதாவது டாக்டர் முஜாஹித் உல் இஸ்லாம் அவர்களை தான் சொல்லணும். ஸோ இவர் வந்து ஹி வாஸ் லைக் இளையராஜா சார். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் சார் தான். ஸோ சார் எப்பயுமே வந்து ஹீ வில் டாக் சம்திங், ஹீ வில் கோ கன் பட் ஹீ வில் டெல். கனெக்ட் பண்ணி பாருங்கள், டோன்ட் சி சப்ஜெக்ட் அஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்காதீங்க, கம்பைன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஸோ நான் இந்த அளவுக்கு சம்திங் லைக் நிறைய நல்லவங்களையும் நிறைய நல்ல ஃபேக்கல்ட்டிஸையும் சந்திக்கணும். இல்லை இவரும் ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக படிக்கணும், ஒரு ஆக்டுங்கிறது ஒரு பேப்பரில் கொண்டு வந்து எனக்கு வரைஞ்சி காமிச்சவங்க ஹரிதா மேடம். ஸோ அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டு ஹேண்டில் பண்ணாலும் மற்ற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லிக் கொடுத்த புக்கை எடுத்து வச்சு சொல்லிக் கொடுத்தவங்க ஃபேக்கல்ட்டி டாக்டர் பிருந்தா பால்ராஜ் மேம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 8 மணி 9 மணி ஆனாலும் 7 மணி 6 மணி ஆனாலும் உட்காந்து டெடிக்கேட்டடாக உட்காந்து சொல்லிக் கொடுத்த அவங்கள வந்து முக்கியமான ஒரு நபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் ஹாஜா சார்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீ இஸ் அ வெரி குட் ஜென்யூன் பர்சன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து மிஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோனில் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்குறாங்க விஜயலட்சுமி மேம். ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இவங்க எல்லோரும் நான் முடித்து என்னுடைய லா டிகிரி கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய பார்ட் வந்து அவங்க ரோலை வந்து எங்களை நாங்கள் வந்து திட்டினாலும் தப்பாக பேசினாலும் கொஷின் கேட்டாலும் எங்களை ஜட்ஜே பண்ண மாட்டாங்க. ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி எங்களை தான் திருப்பி ஸ்டூடெண்ட்ஸை தான் காப்பாற்ற வருவாங்க. அந்த மாதிரி லெக்சர்ஸும் இருக்காங்க, வந்தால் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற லெக்சர்ஸும் இருக்காங்க. ஸோ பிக் யோர் லெக்சரர்ஸ், ஃப்ரெண்ட்லி லெக்சரர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஜட்ஜஸ்லேயும் நிறைய நல்ல ஜட்ஜஸ் இருக்காங்க, நிறைய நல்ல அட்வொகேட் சீனியர் கவுன்சில்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்வொகேட் என்ரோல் வித் பார் கவுன்சில் ஆஃப் டெல்லி ஹூஸ் அவங்களுடைய ஃபைனல் இயர் மார்க் ஷீட் ரிப்போர்ட்டட் டு பி ஃபேக். ஸோ இது எல்லாமே ஃபோர்ஜ்டு பண்ண அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அந்த அவங்க என்ரோல் பண்ண மாதிரியான விஷயங்கள், எஃப்ஐஆர் நம்பர், அவங்க மேலே கேஸ் எடுக்கப்பட்டதுக்கான எஃப்ஐஆர் நம்பர்ஸ், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண டேட்டு, என்ன புகாருக்காக போட்டிருக்காங்க, என்ன யூனிவர்சிட்டி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஏஎம்யூ, சிசிஇ, மீரூட்டு, விபிஎஸ் அந்த மாதிரி சொல்லிக்கூட பல இடங்களில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்களில் டிகிரி நாட் இஷ்யூட் பை த யூனிவர்சிட்டியில் கொடுக்கவே இல்லை. அவங்க அட்வொகேட்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரெக்கார்டில் அவங்க ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்க வந்து டிகிரி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி அட்வொகேட்னு அவங்க ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டே எல்லாமே இல்லைனா டீட்டெயில்ஸ் ஆஃப் என்ரோல் பண்ண அட்வொகேட், பிசி டெல்லியில் என்ரோல் பண்ண அட்வொகேட்ஸ் இவங்க எல்லாருமே ரிப்போர்ட்டட் டு பி ஃபேக்குன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு லிட்ரலாக தெரியும். ஸோ இவங்க நேம் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, பிசிடியிலேருந்து நேம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவ்னீத் சிங். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் LL.B மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஃபேக் யூனிவர்சிட்டி ரெக்கார்ட் காமிச்சிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் மார்க்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி மாதிரியான விஷயங்கள். டிகிரி இஸ் நாட் இஷ்யூட் பை த யூனிவர்சிட்டி, அந்த டிகிரி கொடுக்கவே இல்லை. நேம் நாட் மென்ஷன், இந்த யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்லேயே பேரே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃப்ராடான ஃபேக்கான விஷயங்களை டிஸ்பிளே பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி. அண்டு லா டே ஓத்தில் அதான் முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளுடைய பதவி பிரமாணம் எடுக்கிறோம், நம்ம சத்திய பிரமாணம் எடுக்கிறோம். ஒரு வழக்கறிஞராக நம்ம எடுக்கக்கூடிய பதவி பிரமாணம் ஆரம்பித்து தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் வந்து ரெனவுன்ஸ் வைலன்ஸ் அண்ட் கரப்ஷன் சொல்லக்கூடிய எடுத்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ எந்த ஒரு இல்லை நம்மளுடைய வைலன்ஸ்னு சொல்லக்கூடிய மோசமான நிலைமைக்கோ இல்லை வந்து லைக் ஒரு கரப்ஷன்னு சொல்லக்கூடிய யார்கிட்டையும் வந்து வி ஷுடன்ட் கெட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகளோட தான் நம்மளுடைய லைஃப்பையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மற்றவங்கள கஷ்டப்படுத்துதல் கூடாது, ஃபாரெவர் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் பதவி பிரமாணத்தில் எடுக்கக்கூடிய முதல் வார்த்தை அதுதான். ஸோ வன்முறைகளுக்கு போக மாட்டோம், எந்த ஒரு
லைக் லஞ்சங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஊழலில் நம்ம ஈடுபட மாட்டோம்னு சொல்லி தான் பதவி பிரமாணமே எடுக்கிறோம் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கள மதிப்போம், நம்மளுடைய சட்டத்திட்டங்களாக இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து நம்ம அப்ஹோல்ட் பண்ணுவோம். கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அவங்களுடைய லைக் எல்லாருக்குமே வி ஹாவ் திங். ஸோ நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனித உரிமைகளை வந்து எப்பயுமே நம்ம மீறக்கூடாது. அது நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்பயுமே வி ஷுடன்ட் கோ பியாண்ட். ஃபஸ்ட்டு அவங்க அட்வொகேட்டு, அடுத்துதான் மெத்தட் எல்லாமே. ஸோ இஃப் அட் ஆல் யாராவது சொன்னாங்கன்னா ஸ்டாப் தெம், அங்கேயே அவங்கள ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பண்ணாங்கன்னா யூ ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் டு த பர்சன் அஃபிஷியல். ஸோ ரெக்கக்னைஸ் த ரூல் ஆஃப் லா. லைக் ஸோ நம்ம இந்த மாதிரி வன்முறையில் ஏற்பட மாட்டோம். நம்ம கரப்ஷன்லேயோ இல்லை வந்து பிரைபரிலேயோ இல்லை வந்து எந்த ஒரு ரிலீஜியஸையோ நம்ம ஒரு ஹேட்டடாகவும் எடுத்துகிட்டு போக மாட்டோம், ப்ரொமோஷனும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ அட்வொகேட் இஸ் ஆல்வேஸ் அ நியூட்ரல் பர்சன். ஸோ இது புரியாதவங்க நிறைய பேர் தே ஆர். ஸோ அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட தன்மை அவ்வளோதான். ஸோ பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த அண்ணன் லைக் பிரதர்லிஹுட், சகோதர தன்மைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். லைக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம ஈக்குவல் டு அந்த ப்ரொஃபஷன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கவுன் தான் போட்டிருப்பாங்க. மென் கவுன் போட்டிருப்பாங்க, உமனும் கவுன் போட்டிருப்பாங்க, மென்னும் நெக் பேண்ட் போட்டிருப்பாங்க, உமனும் நெக் பேண்ட் போட்டிருப்பாங்க. எப்படி போலீஸ் அஃபிஷியலில் யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காக்கி கலரில் சேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் லைக் இன் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன்லேயும் மென் உமன் ஆர் ஈக்குவல்ங்கிறது சொல்கிறது தான் தட் கம்ப்ளீட் கவுன் அண்ட் நெக் பேண்ட் டாக்ஸ் அபவுட். ஸோ வந்து அங்கேயே ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. அண்ட் வந்து லிமிட் ஆஃப் மை எக்கனாமிக் கெப்பாசிட்டி ப்ரொவைடட் த ஹெல்ப். இதில் என்ன நம்மளே பிரமாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறோன்னா, அதாவது டிசேபிள்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணுவோம். ஊனமுற்றவர்களாக இருக்கக்கூடிய இல்லை வந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நம்ம முக்கியமாக வந்து லைக் டிப்ரைவ்டாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம வந்து உதவி பண்ணுவோம், அவங்கள வந்து எப்படி அவங்கள காப்பாற்றுவோம் அப்படிங்கிற சகோதரத்தன்மையோடு நம்ம இருப்போங்கிறத நம்ம பதிவு பிரமாணத்தில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஒரு சிட்டிசனாக ஒரு ரெசிடெண்ட்டாக ஒரு வன்முறையோ இல்லை வந்து ஒரு நாட்டுக்கு எதிராகவோ நம்ம செயல்பட மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ல்டு ஆர்டர்லேயும் வேர்ல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைதியை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பதவி பிரமாணம் எடுக்கும்போது உலக அமைதிக்காக நம்ம வந்து இருக்க போகிறோம், அதை நம்ம எப்பயுமே நிலைநிறுத்துறதுக்காக நம்ம பாடுபடுவோங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பதவி பிரமாணத்தை அன்றைக்கும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்னெல்லாம் இருக்கணும், நம்ம பயம் இல்லாமையும், இது யாராக வேணா இருக்கலாம், லா பிரேக்கர் யாராக வேணா இருக்கலாம், யாராக இருந்தாலும் பயம் இல்லாமல் கண்டிப்பாக சட்டத்தை உட்பட்டு யாருக்கும் வந்து ஒரு தீர்ப்பு வந்து தப்பான தீர்ப்பாகவோ இல்லை தப்பான விஷயங்களுக்கோ கூட போய் நின்றக்கூடாது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கான்ஸ்டியூஷனை பிரேக் பண்ண அவங்க பட்சத்தில் யாராக இருந்தாலும் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைம் மினிஸ்டரில் நம்ம உலக நாடில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் லைக் பிரசிடென்ட்ஸாக உலக நாடுகளை பற்றி பேசுகிறோம், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, உலக நாடுகளில் தவறு செஞ்சாலும் வெளியே வந்துடும். அதே மாதிரி பிஸ்னஸ் மேன் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி கோர்ட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அவங்களும் அந்த இடத்துல வந்து தே ஆர் ஆல்சோ ஆன்சரபிள். ஸோ வந்து யாராக இருந்தாலும் சட்டம் வந்து ஒரே மாதிரி தான் செயல்பட போகுது. சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அவங்க சட்டம் வந்து எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குது. ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நான் என்ன விஷயத்துக்கு பாடுபட போகிறேன் அப்படின்னா, ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நியாயத்துக்கு நம்ம கண்டிப்பாக பாடுவோம். நாங்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து நம்ம நீதிக்காக நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்வோம், நீதி வந்து நிலைநாட்டுவோம். என்ன மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ we are going to promote the justice on the social terms. Social termsனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய
சமூக அளவில் இருக்கக்கூடிய இருப்பவர்களுக்கிட்டையும் நம்ம இந்த நீதியை நிலைநாட்ட போகிறோம். எக்கனாமிக் லெவல்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்துலேயும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸை வந்து நிலைநாட்ட போகிறோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய அதாவது அரசியல் சார்க்கக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம ஜஸ்டிஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கடவுளே எனக்கு தெம்பு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம தப்போ நம்ம இதை தான் எடுக்கிறோம். இது எதுக்காக இவ்வளோ தூரம் இலாபரேட் பண்ணுறேன்னா, ஒரு சில பேர் வந்து மேபி இதை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்க மாட்டேங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய BCTNPYயில் தான் இருக்குது. ஸோ அந்த லாடே அப்போது இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டிசிப்ளினரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியான விஷயங்கள் தான் இது. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ சஸ்பெண்ட் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க, எத்தனை மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்களா, இல்லை வந்து என்ன மாதிரியான விஷயங்களாக போடுவோம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸோட ஸ்டேட்டஸ், டிசிப்ளினரி கமிட்டியோட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இது அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார் கவுண்டர் போட்டிருக்காங்க, ஃபார் ஐஏ போட்டிருக்காங்க, எவிடன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, சோவோட டிசிசி நம்பர், கம்ப்ளைண்ட் நம்பர், நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் ஆஃப் த தமிழ்நாடு புதுச்சேரி டிசிப்ளினரி கமிட்டி டூ ஸ்டேட்டஸ் ஆஃப் த டிசிப்ளினரி கேசஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபார் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு இருக்கா, ஃபார் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனா, ஃபார் வந்து என்ன ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸா, ஃபார் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸா, ஃபார் ஆர்டர்ஸான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து எல்லாரும் மாதிரி தாங்க எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்மளுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்க ஆரம்பிச்சது என்னென்னா, நம்ம தப்பே செஞ்சாலும் ஆண்டவனாலும் நான் கேட்பேங்கிற மாதிரி, நம்ம தப்பே செஞ்சால் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் இது கரெக்டாக சஸ்டெயின் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான உடைகள் தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால இதில் ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம மென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க, பெண்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் ஜஸ்ட் ஃபார் யுவர் யூனிஃபார்ம் பர்பஸ்க்காக தான் இது. அண்ட் கம்மிங் டு த வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய அம்பேத்கர் சாரோட அப்போ யூஸ் பண்ணியிருந்த யூனிஃபார்ம் அவர் அப்போயே பாருங்கள், லைக் ஹவு லைக் நிறைய பேருக்கு வந்து யூ வுட் ஹேவ் சம் டவுட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து லைக் போல்டு இனாஃபாக இருந்திருக்காரு, போல்டாக அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் விஷுவலைசேஷன், லைக் எப்படி வந்து எல்லா ஜஸ்டிஸும் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் ஈக்குவலி தே ஆர் லைக் நாலேஜபிள் பர்சன். அவங்க லைக் எல்லாரும் பாருங்கள், தே ஆர் ஃபாலோயிங் த டெக்கோரம், தே ஆர் ஃபாலோயிங் த சீட் ப்ரொசீடிங்ஸ். அவங்க வந்து நான் ஏன் முன்னாடி உட்காந்துருக்கேன், நீங்கள் ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ரைட்டில் உட்காந்து, நீங்கள் ஏன் லெஃப்ட்டில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து குடிஞ்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இல்லை. ஸோ எல்லாருமே அந்த டெக்கோரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மாஸ்க் பின்னாடி போட்டிருக்கோங்க, உட்காந்துருக்கவங்களாம் போட்டிருக்காங்க, முன்னாடி உட்காந்துருக்கவங்க பிரதீப் பிரணம் போகிற மட்டும் தான் ரிமூவ் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த பியூட்டிஃபுல் இட் இஸ். ஸோ ரெட் கார்பெட்டில் வித் த ஓன் சேர்ஸ் ரிட்டன் ஆன் தெம், அவங்க வந்து தே லுக் லைக். ஸோ திஸ் லுக்ஸ் ஒரு யூ ஷுட் கெட் சம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் யூ வில் ஃபீல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலர் டு ஆல் இல்லை அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட்ஸ் பற்றி. ஸோ நிறைய பேர் ட்ரெஸ் கோட்ஸ் பற்றி எப்படி வரும்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போர்ட்டலில் அப்பப்போ வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த வந்திருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வில் கோ அந்த மட்டும் பார்த்துட்டு வில் வைண்ட் அப். ஸோ இது வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதுக்காக லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக் பேண்ட் இஸ் ஆல்சோ ட்ரெஸ் கோட் தானே. ஸோ ட்ரெஸ் கோடில் வந்து ஒரு அட்வொகேட் வந்து பப்ளிக் பிளேஸில் நெக் பேண்ட் யூஸ் பண்ணி நின்றுருந்துருக்காரு. ஸோ ஃபார் வியரிங் நெக் பேண்ட் இன் பப்ளிக் பிளேஸ், பார் கவுன்சில் வந்து சஸ்பெண்ட்ஸ் த லாயர்ஸ் லைசன்ஸ் according to the section 35 of Advocates Act 1961 for punishment of the advocates for misconduct. Receipt of complaint, otherwise State Bar Council has to believe so and so advocate are enrolled guilty for the profession misconduct. ஸோ இந்த மாதிரியான இது மும்பையில் நடந்த ஒரு விஷயம். ஸோ பார் கவுன்சில் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கோவா வந்து சஸ்பெண்ட் த ப்ராக்டிஸ் லைசன்ஸ் ஆஃப் த அட்வொகேட் so and so for a period of 2 years after holding the advocate guilty for misconduct under the so and so act of section. ஸோ இது எதுக்காக அவர் போய் நின்றுருக்காருன்னா, பப்ளிக் ஈவெண்ட் இன்க்ளூடிங் அஜிடேஷன் ஆஃப் த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் லாஸ்ட் இயர் அப்போது போய் நின்றுருந்துருக்காரு. ஸோ அதனால் வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் போய் நின்று பேசும்போது நெக்பேண்டோட நின்றாதீங்க. அதுக்காக தான் இது வந்து ஒன்றும் இல்லை, 2023 மார்ச் 29 நடந்த தான் இது. அதனால் இது ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் உங்களுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது பி கேர்ஃபுல் இனஃப் டு அந்த டெக்கோரமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ
இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறத மட்டும் லெட் மீ டிஸ்பிளேல வந்து மேக்ஸிமம் காமிக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபோட்டோ. நார்மலி ஃபோட்டோஸ் எப்படி வந்து யூ ஷுட் ஃபுல் ஹேண்டோட இருக்கிற மாதிரி திஸ் டசன் எப்படி டிஸ்பிளேல தெரியும்னு தெரியல. ஸோ இந்த கவுன் அண்ட் வந்து பர்டிகுலர்லி இந்த பிளேசர் கோட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ ஃபுல் ஹேண்டை ஃபுல் ஸ்லீவோடு இருங்க. ஸோ ஃபுல் ஹேண்ட் ஃபுல் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன் போட்டுக்கிட்டு ஆகணும். திஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ ட்ரை டு ஸ்டிக் டு த ரூல்ஸ். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு, நிறைய கேசஸ் ஆன் டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் பர்டெனிங் டு த சர்க்குலர். ஸோ நம்மளுடைய தி தமிழ்நாடு புதுச்சேரியோட பார் கவுன்சிலோட ட்ரெஸ் கோட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அதோடைய ரிலேட்டடான செக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ இன்டெப்த்தாக பார்த்தோம். ஸோ ஸ்டிக் டு த ரூல்ஸ் அண்ட் த ஆக்ட். லைக் நமக்கு இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து ஜஸ்ட் ஃபாலோ. வி ஹாவ் எனி டவுட்ஸ் மோர் தேன் திஸ் யூ கேன் கமெண்ட் மீ பர்சனலாக. ஜஸ்ட் கோ த்ரூ பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐ கான்ட் டேக் இது எடுக்க இட் வில் பி அ லாங் லெக்சர். ஸோ ஆக்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆக்ட். ஸோ இட் வில் பி அ லாங் லெக்சர். ஸோ ட்ரை டு பி ஹாப்பி அண்ட் பி ஃபேர் enough and give justification and maintain the dignity and decorum and nobility of the legal profession. Always be caution. இன்னொரு கேஸ் கூட ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ரைட். வென் யூ டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் பிளேஸ்லேயே எங்கே இருந்தாலும் நோ யுவர் வேர்டிங்ஸ். Don't leave your words, don't shout in court halls. Very importantly, maintain this. Like always be ready enough to be presentable all the time.